ஆனந்தபுரி மகாராஜா, மகாராணி ஜெகதாம்பிகை ஆட்சியார், ஆனந்தபுரி சமஸ்தானம். மகாஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. மாட்சிமை தங்கிய நம் ஆனந்தபுரி சமஸ்தானத்தின் மன்னர் ஸ்ரீ ஸ்ரீ மகேஸ்வர பூபதியின் குமாரர், காலம் சென்ற முதல் ராணி திலகவதி நாச்சியாரின் புதல்வர் இளையராஜா ஸ்ரீ விஜயேந்திர பூபதி அவர்களின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு வரும் திங்களன்று விளையாட்டு மைதானத்தில் பற்பல பந்தயங்கள் வைக்கப்பட்டுள்ளது. நகரத்தில் இருக்கும் ஆண் பெண் அனைவரும் அப்பந்தயத்தில் கலந்து கொள்ளலாம். போட்டியில் வெற்றி அடைபவருக்கு இளையராஜாவை பரிசும் வழங்குவார் என்று இவ்வாண்டு புதிதாக ஒரு விழா வைக்கப்பட்டுள்ளது. நகர மக்கள் அனைவரும் அதில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறோம். இங்கனம் சமஸ்தான தலைமை காரியதரிசி ஆனந்தபுரி. மகாராஜா, இங்கே ஆலோசனை மண்டபத்தில் கூடியிருக்கும் அங்கத்தினரின் இஷ்டப்படி சாசகத்தை பூர்த்தி செய்துவிட்டேன். தாங்களும் சரி என்று முடிவு செய்துவிட்டால் இந்த விவரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தி விடலாம். இளவரசர் பிறந்த தின விழாவின் இவ்வாண்டு அறிக்கையை இன்னொரு முறை படிங்க. மகாஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. மாட்சிமை தங்கிய நம் ஆனந்தபுரி சமஸ்தானத்தின் மன்னர் ஸ்ரீ ஸ்ரீ மகேஸ்வர பூபதியின் குமாரர், காலம் சென்ற முதல் ராணி திலகவதி நாச்சியாரின் புதல்வர். நிறுத்துங்கள். முதல் ராணி திலகவதி நாச்சியார் பெற்றெடுத்த பிள்ளையா இளவரசர்? இல்லை. இல்லை என்றால் பட்டமகிழ்ச்சியின் தந்தை பிள்ளையோ? இல்லை. சமத்த பிள்ளையோ? இல்லை. மன்னர் எடுத்து வளர்த்த பிள்ளைதானே? அப்படியானால் மன்னரின் மைந்தர் என்றால் போதாதா? பட்டமகிழ்ச்சியின் புதல்வர் என்ற வாசகம் அங்கு தேவையா? இதற்கு மகாராஜாதான் முடிவு சொல்ல வேண்டும். முடிவு சொல்லும் பொறுப்பை நான் ஆலோசகரிடமே விட்டு விடுகிறேன். அங்கிருந்துதான் ஒரு சப்தத்தையும் காணோமே. மௌனம் சம்மதம் தானே? அப்படியானால் மன்னரின் மைந்தன் இளவரசர் என்று போட்டால் போதும். பட்டமகிழ்ச்சி திலகவதி நாச்சியாரின் பெயர் இந்த நிருபத்தில் தேவையில்லை. எடுத்து விடுங்கள். உத்தரவு. ஜெயக்குமரே, மகாராஜா குமாரராஜா பிறந்த நாள் விழாவை குதூகலமாக கொண்டாட ஏற்பாடு செய்யும். நான் விழாவில் எல்லோரையும் சந்திக்கிறேன். ஆனந்தபுரி சமஸ்தான பெருங்குடி மக்களுக்கு ஒரு ஆனந்த செய்தி. வரும் திங்களன்று நம் சமஸ்தானத்தின் குமாரராஜா பிறந்த தினமாகையால் அந்நாளை எல்லோரும் ஆனந்தமாக கொண்டாட வேண்டும் என்பது மாட்சிமை தங்கிய மகாராஜாவின் கட்டளை. மற்றும் இந்த விழாவில் இவ்வாண்டு புதிதாக பெண்களுக்கென்றே சில விளையாட்டுப் போட்டிகள் வைத்துள்ளார்கள். அதில் நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் கலந்து கொள்ளலாம். போட்டியில் வெற்றி பெறும் பெண்களுக்கு குமாரராஜாவே பரிசு வழங்குவார். இங்கனம் ஆஸ்தான தலைமை காரியதரிசி ஆனந்தபுரி. செய்தியெல்லாம் படித்து முடிச்சாச்சா? முடித்து விட்டோம். எங்க படிச்சீங்க? எல்லாருக்கும் புரியும்படி இன்னொரு தரம் படிங்க. ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு முறை படிப்பதுதான் வழக்கம். எப்படி? ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு முறை படிப்பதுதான் வழக்கம். ஆமா, நீங்க தெருவுக்காக படிக்கிறீங்களா இல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறீங்களா? தெரிந்து கொள்ளத்தான் படிக்கிறோம். அப்படின்னா நீங்க படிச்சது என்னன்னே நமக்கு தெரியல. இன்னொரு தரம் தெளிவா படிங்க. ஆனந்தபுரி சமஸ்தான பெருங்குடி. இருங்கயா, பெருங்குடியாவது சிறுகுடியாவது ஆரம்பத்துல இருந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. பெண்கள் எல்லாம் ஏதோ போட்டியில கலந்துக்கலாம்னு படிச்சீங்களே, அந்த வழியை மட்டும் தொடுங்க போதும். இவ்வாண்டு புதிதாக பெண்களுக்கென்றே சில விளையாட்டு போட்டிகள் வைத்துள்ளார்கள். விழாக்குழு தலைவர் அவர் ஏற்கனவே உளறிட்டு இருக்காரு. சரி, நீ வேற பயம் இருக்காத. இல்ல, நாங்க நேரத்தோட அடுத்த தெருவுக்கு போங்க. நீங்க புறப்படுங்க. எல்லாம் புறப்படுங்க. வடிவு, உங்க அப்பா தான் ஆனந்தபுரி சமஸ்தானத்து மகாராஜாவுக்கு அடப்பக்காரராச்சே. அவர்கிட்ட கேட்டா விஷயம் தெரிஞ்சுட்டு போகுது. பாரு, நீ கவலைப்படாத. இல்ல, நான் இப்போ அப்பா கிட்ட போய் எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு வரேன். நீ ஓடு. ஓடுறேன். என்னமா நல்லவேளை நீங்க எங்க அரண்மனைக்கு போயிடுறீங்களோன்னு நினைச்சு. என்ன சமாச்சாரம்? போறாங்கப்பா. ஓ ஆமாமா, நான் கூட சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷ விழாவில பெண்களுக்குன்னு புதுசா சில விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சிருக்காங்களா? வந்து அது என்னென்ன போட்டிகள்னு உங்களுக்கு தெரியும் இல்லப்பா? தெரியலையம்மா. விழா நடக்க போற நேரத்துலதான் என்னென்ன போட்டிகள்ங்கிற விவரத்தை சொல்ல போறாங்க. ஏன்ப்பா அவங்க அரண்மனையில இப்படி மறைச்சு வைக்கிறாங்க? ஊட்டகமா மறைச்சு வச்சு நடத்துறதுக்கு பேர் தானமா போட்டி. அதுல நானும் கலந்துக்கலாம்ல? விழாவில நீ மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டேனா அடப்பக்கார மகளும் அரசாங்கத்துல முதல் பரிசு வாங்கிட்டாங்கிற அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன். ஆனா என்னப்பா ஆனா போடுறீங்க? நான் ஜெயிக்க மாட்டேன்னு சந்தேகமா? இல்லம்மா, வெற்றி அடைஞ்சு நீ பரிசு வாங்கிட்டா
விழாவில தோல்வி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் நாம பகையாளி ஆகணுமேன்னு யோசிக்கிறேம்மா. இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமாப்பா? பலம் உள்ளவங்க ஜெயம் அடைகிறாங்க, மத்தவங்க எல்லாம் பார்த்து அம்பாவும் நிக்க வேண்டியதுதான். அரண்மனையில பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கவங்களுடைய பெண்கள் எல்லாம் இந்த போட்டிக்குன்னு முந்தி வந்து நிற்பாங்கம்மா. அப்பா, இதெல்லாம் நின்னு பாத்துக்கிட்டே இருக்கட்டும். அடிமை வேலை செய்யறவங்க வீட்டு பொண்ணுங்க கிட்டதான் அதிக பலம் இருக்குன்னு நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். சரி, உன்னுடைய இஷ்டம். விழாவில நீயே வெற்றி அடையணும்னு என்னுடைய பூர்ண ஆட்சியை கொடுத்துடுறேன். கொடுங்கப்பா, உங்க நல்ல ஆசை மட்டும் இருந்தா போதும். நடுங்க வச்சுடுவேன் எல்லாரையும். போட்டியில ஜெயிக்கணும் என் கிட்ட வர்றவங்க எல்லாரையும் தட்டி எறிஞ்சிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, நேரம் ஆச்சு, அரண்மனைக்கு புறப்படுங்க. இந்த மாதிரி உன்னுடைய பேச்சையெல்லாம் கேட்டு ரசிக்கிறதுக்கு உங்க அம்மா உயிரோடு இல்லாம போயிட்டாளேங்கிறது நினைக்கும் போது சரியா போச்சு. நீங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு பூராவும் கண்ணை கசக்கிட்டே இருக்காதீங்க. துக்கத்துக்கு எனக்கு ரொம்ப தூரம், அப்புறம் நமக்கு அளவு தெரியாது. சரிம்மா, நான் வரேன். சரி அப்பா, அப்பா வந்து அப்பா, மகாராஜாவுக்கு நீங்க வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்கும் போதோ இல்லைன்னா விசிறி போடும் போதோ நீ என்னென்ன பந்தயம் வச்சிருக்கீங்கன்னு அப்படி அப்படி ஜாடிய கேட்டு பாருங்க. தப்பு தப்பு அடப்பக்கார அப்படியெல்லாம் மகாராஜாட்ட பேசலாமா? இன்னும் பேசுறேன் என்னவா? நானும் அதுதான் சட்டுன்னு கேட்டுடுவேன். நீங்க தான் என்னமோ அநியாயத்துக்கு பயப்படுறீங்க. பொறுமையான அப்பா. சரி, சிவசங்கரா, நமது திட்டமெல்லாம் ஜெயமடையும் காலம் நெருங்கிவிட்டது. ஆலோசனை மண்டபத்திலேயே அந்த கட்டம் ஆரம்பமாகி அழகாக சூடு பிடித்து விட்டது. ஆலோசனை மண்டபத்துக்கு நீங்க போகும்போதே சூடு பிடிக்கும் எனக்கு நல்லா தெரியும். பிரபு, உங்களை போல உள்ளவங்க இந்த சமஸ்தானத்துல சகல காரியதரிசியா இருக்கிறதுனாலதான் என்ன போல பலகீனமா உள்ளவங்க கூட கவலை இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியும். உடலிலே வலுவில்லாவிட்டால் உள்ளத்திலே விஷத்தை வைத்திருக்கிறாய் என்று தெரிந்துதான் உன்னை எனக்கு காரியதரிசியாக வைத்திருக்கிறேன். பிரபு, உங்க நன்மைக்காக இந்த உடலை நான் உசுரியே வச்சுக்கிட்டு இருக்கேன். சிவசங்கரா, குமார் ராஜா விஷயமாக நான் சொன்ன ஏற்பாட்டை செய்துவிட்டாயா? பக்குவமா செஞ்சு முடிச்சுட்டேன். அதோட நீங்க குறிப்பிட்ட இடத்துல சாம்பாட்டையும் உங்களை சந்திக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்பா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் நான் இப்பொழுது வந்தேன். நாங்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம்மா. சங்கரா, என்ன ராஜேஸ்வரி? அப்பா, குமாரராஜா பிறந்த தின விழாவில் பெண்களுக்கென்று இந்த ஆண்டு புதிதாக சில போட்டி பந்தயங்கள் வைத்திருக்கிறீர்களாமே? ஆமா மகளே, உன் திறமையெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை நான் செய்திருக்கிறேன். அப்படியானால் போட்டியில் நான் கலந்து கொள்ளலாம் அல்லவா? குமாரராஜா கொடுக்க போகும் முதல் பரிசு நீதானே பெற வேண்டும். இது சாதாரண விஷயம். தாராளமாக முதல் பரிசை தடையின்றி நான் பெற்று விடுவேன். என்னோடு எப்போட்டியிலும் வெற்றி பெற எவருமே இருக்க முடியாது என்று இப்போதே உறுதி கூறுகிறேன். அப்பா, தலைமைக்காரருக்கு மகளுக்கு இருக்கும் தைரியம் வேறு யாருக்கு இருக்கும்? ஒருவருக்குமே இருக்க முடியாதப்பா, என்னை தவிர. எல்லா பெண்களும் கலந்து கொள்கிறார்களா? எனக்கு அதில் விருப்பமில்லை. ஆனா அடிமை வேலை செய்தவர்களும் பெண்களும் கூட போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று மன்னர் தான் ஆணையிட்டு இருக்கிறார். வெற்றியடையும் வாய்ப்பு அடிமைகளுக்கு ஏதப்பா? முதல் பரிசை நான் வாங்கி விடுகிறேன். மற்ற பரிசுகளையும் நம் அரண்மனையில் உள்ள உயர்ந்த அதிகாரிகளின் புதல்விகளை அடையும்படி அவர்களையும் நானே தயார் செய்து விடுகிறேன். வேறு யாருக்கு இப்படி மூளை வேலை செய்யும்? என் மகளை தவிர. சகோதரி, நீ எனக்கு தங்கையாக இருந்து நான் எனக்கு சமையலாக பிறந்து சந்தர்ப்பம் சூழ்நிலையை முன்னிட்டு நாம் இருவரும் சந்திக்க கூட சந்தர்ப்பம் ஏற்படாமல் இருக்கிறதை பார்ப்பாயா? சில ரகசியமான திட்டங்களை நிறைவேற்றும் போது இப்படித்தானே தனிமையில் சந்தித்து பேச வேண்டும். சகோதரி, உண்மைதான். அதற்கு கூட சமயங்கள் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடுகிறது. எப்படியோ அல்ல, இந்த சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தையே என் இஷ்டம் போல் மாற்றி அமைத்தால்தான் என் மனதுக்கு சாந்தி அடையும். மாற்றிவிடலாம், மாற்று. உலகின் திலகமே, கலை உலகின் திலகமே, தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே, தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே, என் தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே, என் தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே.
நம்பிய அன்பருக்கு நலன் தரும் செல்வமே, நம்பிய அன்பருக்கு நலன் தரும் செல்வமே, ஞான கனிரசமே நான் கண்ட இன்பமே, ஞான கனிரசமே நான் கண்ட இன்பமே, தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு கலை உலகின் திலகமே. நடப்பவையாவும் உன் செயலால் அன்றோ, நாளை நடப்பதை உணர்ந்தவரும் உண்டோ, நடப்பவையாவும் உன் செயலால் அன்றோ, நாளை நடப்பதை உணர்ந்தவரும் உண்டோ, நாதமே வடிவானவன், நாதமே வடிவானவன், நாதமே வடிவானவன், நாதமே வடிவானவன் நீ அன்றோ, விஷநாகமும் என்றும் உனது அடிமை அன்றோ, விஷநாகமும் என்றும் உனது அடிமை அன்றோ. நாகமே, நச்சரவமே, நல்ல பாம்பே, படைநடுங்கும் வலிமையுடையோ, பாட்டுக்கு தலையசைக்கும் குணமுடையோ, எங்கு வந்தாய்? இசை கேட்டு ஓடி வந்தாயா, இசை கேட்டு ஓடி வந்தாயா, அல்லது எவரையேனும் தீண்ட வந்தாயா, இசை கேட்டு ஓடி வந்தாயா, அல்லது எவரையேனும் தீண்ட வந்தாயா, இசை கேட்டு ஓடி வந்தாயா, இறைவனை நீ வணங்க வந்தாயா, இறைவனை நீ வணங்க வந்தாயா, இல்லை என்றால் என் இசைக்கு ஆட வந்தாயா, நான் பாட நீ ஆட, நான் பாட நீ ஆட, இசை பாட அசைந்தாட, இசை பாட அசைந்தாட, நான் பாட நீ ஆட, இசை பாட அசைந்தாட, ஆண்டவனும் இங்கு வந்து ஆனந்த கூத்தாட. ஆண்டவனும் இங்கு வந்து ஆனந்த கூத்தாட. நான் பாட நீ ஆட, இசை பாட அசைந்தாட, இசை பாட அசைந்தாட, நான் பாட நீ ஆட. செவிக்குணவு கிடைத்ததால் சினம் தணிந்த நாகமே, பசிக்குணவாய் இனிய பசும் பால் உனக்கு தந்தே, என் இசையின் மேலானை இந்த இன்னமுதை நீ அருந்தி எவர்க்குமே தீங்கு செய்ய எண்ணாமல் செல்வாயே, எவர்க்குமே தீங்கு செய்ய எண்ணாமல் செல்வாயே, எவர்க்குமே தீங்கு செய்ய எண்ணாமல் செல்வாயே. குமாரதா, என்னங்க நான் பார்க்கறது கனவா நனவா?
அந்த பாம்பு இங்க எப்படி வந்தது? நீங்க பாட அது ஆட, பாலை குடினா குடிக்க, போனா போக, என்னங்கிறது நாடகம் பார்த்த மாதிரி இருக்கு. வர்றதா அது எவ்வளவுதான் பொறுமையா போனாலும் இந்த மாதிரி விஷ ஜந்துக்களை கொல்லாம விடப்படாது. அம்பலத்திலே தாண்டவம் ஆடும் ஆண்டவன் கண்டத்திலே ஆபரணமாய் அணிந்திருக்கும் அரவம் அவன் துதி பாடுபவர்களை ஒன்றுமே செய்யாது. இந்த அரவன்தான் இந்த நாட்டின் சமஸ்தானத்திற்கு என்னை குமாரராஜாவாக்கியது. ஆமாம், இது நினைத்திருந்தால் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னையும் மன்னரையும் தீண்டி இருக்கும். ஆதரவற்ற சிறுவனாக நான் ஆரண்யத்திலே அலைந்து கொண்டிருந்த சமயம் காட்டு மக்கள் தங்கள் குலதெய்வத்திற்கு பலியிட என்னை பிடித்து போனார்கள். அதே நேரத்தில் மன்னரும் அங்கு வேட்டைக்கு வந்திருந்தார். காட்டு மக்களின் ஓட்டு கேட்டு புறப்பட்ட மன்னர் பையன் பத்திரம் யாரப்பாடி இல்லையே மிக தற்கொலை செய்து கொண்ட நான் பாம்பு கூடாது. சற்று முன் தங்கள் பூஜை அறைக்குள் நுழைந்து அந்த பாம்பை ஏறியவன் நான் தான். நீயா பாம்பை ஏறி? நான் உனக்கு என்னப்பா தீங்கு செய்தேன்? குமாரராஜ், எனக்கு ஒன்றும் தாங்கள் தீங்கு செய்கிறது. ஆனால் சொல்லாத தீயவர்கள் உங்களை கொள்வதற்காக பாம்பை ஏவ சொன்னார். பணத்தில் காஷ்டப்பட்டு நல்ல காரியத்தை செய்துவிட்டு என்னை மன்னித்து யாரப்பா என்னை கொல்ல சொன்னது? உங்களை கொல்ல சொன்னவர்கள். கொல்லாங்கு செய்தவர்கள் நல்லவர்களாக மாறும்போது உயிர் கூட அவர்களிடம் இருக்க கூசுகிறார். ராஜா, உங்களை பாதுகாக்கிற எனக்கு இல்ல இப்ப வேட்டு வச்சுட்டு போயிட்டான் சண்டாளப்பைய. செத்ததுதான் செத்தா. உங்களை கொல்ல சொன்னது யாருன்னு சொல்லிட்டு செத்திருந்தான்னா அத்தனை பேரையும் வெற்றான்னு சொல்லியிருப்பேன். மாங்கனி, செத்தவர்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. ஆண்டவன் அவர்களை கவனித்துக் கொள்வான். இருந்தாலும் ஊருக்குள்ள உங்களுக்கு அநியாயத்துக்கு பகை அதிகமாயிப்போச்சு. சகோதரி, அண்ணா, உங்களுக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது? நம் ஏற்பாடெல்லாம் இடிந்து தரமட்டமாகிவிட்டது. எப்படி? இளவரசனை சர்ப்பம் தீண்டவும் இல்லை, அவன் சாகவும் இல்லை. அவன் பாடிய சங்கீதத்தை கேட்டு வந்த வழியை சென்று விட்டதாம் அந்த நன்றி கேட்ட பாம்பு. காட்டில் விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும்
பாட்டின் சுவையதனை பாம்பறியும் என்று வைப்பதை நிரூபித்து காட்டிவிட்டதோ? அதை ஏன் கேட்கிறாய் சகோதரி? குமாரராஜா பேசி விட்டால் கொல்லச் சென்ற பாம்பு பிடாரம் மடித்து விட்டான். என்ன, பாம்பு பிடாரம் மடிந்து விட்டாரா? மடித்து விட்டான். ஆட்கள் அவனை பிடித்திருக்கிறார். அபாயம் நெருங்கிவிட்டது. உபாயம் செய்ய வேறு எந்த மார்க்கமும் இல்லை. உடன் தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டு விட்டான் பிடார். இருந்தாலும் இனிமேல் தான் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு தகுந்த ஏற்பாடுடன் தான் வந்திருக்கிறேன் சகோதரி. இல்லை, இனி உங்கள் முயற்சிகளில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படி சொல்லாது. தோல்வியின் விளைவுதான் வெற்றி. மன்னருக்கென்று பெரிய மருத்துவ ஆராய்ச்சியாளம் இருந்து ஒரு மருந்து வாங்கி வந்திருக்கிறேன். மருந்தா? எதற்கு? புத்தி மாறாட்டம், சக்தி சிறிது குறைவு, நீ சொல்வதற்கெல்லாம் சரிபோடும் நிலை, இவை அனைத்தும் ஏற்பட போகிறது இந்த மருந்தினால். என்ன, நான் சொல்வதற்கெல்லாம் சரிபோடும் அளவுக்கு ஒரு மருந்து கூடவா இருக்கிறது? ஏனில்லை, செத்த பிணம் போல் கிடப்பதற்கு ஒரு மருந்து, மீண்டும் தொட்டவுடனே கேட்டு வைப்பதற்கு ஒரு மருந்து, இப்படி எத்தனையோ மருந்துகள் இருக்கிறது. அண்ணா, இது ஏதாவது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடுமா? சகோதரி, நீ மஞ்சள் குங்குமத்தோடு இருப்பதை பார்ப்பதுதானே எனக்கு தனிப்பெரும் மகிழ்ச்சி. பயப்படாது, இது ஒரு மயக்க மருந்து. இதை பாலில் கலந்து கொடுத்து விடு. பிறகு நீ ஆட்டி வைத்த பொம்மை அரசர். அண்ணா, உங்களை நம்பித்ததை அவருக்கு கொடுக்க போகிறேன். நம்பு, என்னையே பரிபூர்ணமாக நம்பு. இன்றே கொடுத்து விடட்டுமா? நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்பதுதான் பெரியோருடைய வாக்கு. அது நமக்கு சொன்ன வார்த்தை இல்லை அண்ணா. நன்மையை செய்பவர்களுக்கு நன்மைக்கு போய் வா. வருகிறேன். ஐயோ பாவம், மயக்க மருந்தென்று நம்பி செல்கிறாள் சகோதரி. இது மரணத்திற்கே மருந்து என்பது நாளை புரிந்துவிடும். சாலையிலே புளிய மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஏழைகளை காக்கும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம். சாலையிலே புளிய மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஏழைகளை காக்கும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம். சாலையிலே புளிய மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஏழைகளை காக்கும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம். சின்ன சின்ன பூவிருக்கும் சித்திரையில் காய் காய்க்கும், சின்ன சின்ன பூவிருக்கும் சித்திரையில் காய் காய்க்கும், தீராத பழம் பழுக்கும், இனிப்பு தொழுக்கும் கலந்திருக்கும், தீராத பழம் பழுக்கும், இனிப்பு தொழுக்கும் கலந்திருக்கும், சின்ன சின்ன பூவிருக்கும் சித்திரையில் காய் காய்க்கும். துணை துணையாய் புளிய பழம் கிளிகளிலே குலுங்குதடி, துணை துணையாய் புளிய பழம் கிளிகளிலே குலுங்குதடி. குமரிகளா, குமரிகளா பாருங்கடி, உனக்கு பொறுத்த மருந்தடி, குமரிகளா பாருங்கடி, உனக்கு பொறுத்த மருந்தடி. சாலையிலே புளிய மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஏழைகளை காக்கும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம். குடிச்சாலும் குடிக்க வேணும், புளியும் கொம்பை பிடிக்க வேணும், குடிச்சாலும் குடிக்க வேணும், புளியும் கொம்பை பிடிக்க வேணும். சொன்னான பழமொழி தாண்டி ஏ பொண்ணுங்களா, பொறுமையோடு இதயம் கொஞ்சம் கெளுங்கடி, நீங்க கெளுங்கடி. சொன்னான பழமொழி தாண்டி ஏ பொண்ணுங்களா, பொறுமையோடு இதயம் கொஞ்சம் கெளுங்கடி, நீங்க கெளுங்கடி. சாலையிலே புளிய மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஏழைகளை காக்கும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம், எல்லோருக்கும் உதவும் மரம். சாலையிலே புளிய மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், ஏழைகளை காக்கும் மரம்,
இது மயக்க மருந்துதானே? எப்படி சின்னமாக நம்போது? பைத்தியக்காரி, இது அண்ணனுடைய பெரும் முயற்சியினால் கிடைத்த மருந்து. இதில் அணுவளவும் சந்தேகிப்பதற்கு இடமே இல்லை. தேவி, ஏதாவது சங்கடத்தில் வந்து முடிந்துவிட்டால் உன் கடன் எனக்கு பணி செய்து கிடப்பதே. நான் சொன்னபடி செய். பயங்கரமான காரியம் தேவி, பக்குவமாக செய்து முடி. எவருக்கும் தெரிந்து விட்டால் எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன். சிக்கிக் கொண்டா செத்து விடு தேவி. பயத்தை விடு. நான் சொன்னபடி பக்குவமாக இந்த மருந்தை பாலில் கலந்து கொடு. ஓடு. ஜெகதா, ஓ, வணக்கம் மகாராஜா. யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாய்? தோழி மணிமொழியிடம். என்ன பேசிக் கொண்டிருந்தாய்? மன்னர் இன்னும் ஏன் அந்த புறத்துக்கு வரவில்லை? ஓடி சென்று பார்த்து வா என்று சொன்னேன். அந்த புறமே கதி என்று இருந்து விட்டால் அரசாங்க விஷயத்தை யார் கவனிப்பது? அதற்கெல்லாம் என் அண்ணன் இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏது சமையனும் தங்கையும் சேர்ந்து என்னை தலையாட்டி பொம்மையாக்கி விடுவீர்கள் போல் இருக்கிறது. வேடிக்கைக்கு கூட இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க. யாராவது கேட்டால் சிரிக்க போகிறார்கள். பழங்களை சாப்பிடுங்க. வேண்டாம். சரி, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்க. மணிமொழி. ஜெகதா, பாலும் பழமும் சாப்பிடும் முன் உன்னுடைய பாட்டொன்று கேட்க வேண்டும். செதிக்குணவு இல்லாத போதுதானே சென்று வயிற்றுக்கு. ஐயோ, பாட்டா? இப்போது என்னால் பாட முடியாது. நாளை பாடுங்கள். சரி, நானும் வருகிறேன். இருங்கள். முதலில் நீங்கள் பால் சாப்பிடுங்கள், பிறகு நான் பாடுவேன். முதலில் நீ பாடு, பிறகு சாப்பிடு. ஐயோ, இப்போது என்னால் பாட முடியாது. ஐயோ, என்னாலும் இங்கு இருக்க முடியாது. கழுத்தினிலே சொர்க்கத்தையும் காண வேண்டாமா? கண்ணல் சுவை இருந்து அவர் உண்ண வேண்டாமா? கழுத்தினிலே சொர்க்கத்தையும் காண வேண்டாமா? தன்னை மறந்தே அவரும் மயங்க வேண்டாமா? தன் மறந்தே அவரும் மயங்க வேண்டாமா? உன் தலைவி அதை பார்த்து மனம் மகிழ வேண்டாமா? தலைவி அதை பார்த்து மனம் மகிழ வேண்டாமா? தாமதம் செய்யாத தோழி. பாம்பு ஒன்று பாடிக்கொண்டிருக்கும் சமயத்தில் வந்து படமெடுத்து ஆடியதினாலே தவிர சாதகர்கள் யாரோ பிடார்னு ஏறிவிட்ட விஷயத்தை இளவரசன் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? மகாராஜா, எல்லா விவரத்தையும் சொல்லி உங்க மனத்தையும் துன்பத்தை
கூடாதுன்னு இளைய மகாராஜா முடிவு கட்டிருக்காங்க. இதையெல்லாம் மறைத்து வைத்தால் எதிரிகள் யாரென்றே தெரியாமல் போய்விடும். இம்மாதிரி ஆபத்துகளும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குமே. பாம்பை விட சொன்ன பேர்வழிங்க யாருன்னு பேரை சொல்ல பிடாரம் வாயெடுக்கும் போதுதான் அவனுக்கு உயிர் போயிட்டுன்னு பக்கத்தில் இருந்த காவலாளிங்க எங்கிட்ட சொன்னாங்க. இளவரசரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஒரு சதிகார கூட்டம் தீவிரமாக முயற்சி வருகிறது என்று எனக்கு தெளிவாக தென்படுகிறது. வேலப்பா, அடுத்தவங்க யாருமே இந்த அக்கிரமமான காரியத்தை செய்திருக்க மாட்டாங்க மகாராஜா. எல்லாம் நம்ம அரமனைக்குள்ளே தான் இருப்பாங்க. வேலப்பா, யாரா இருக்கும் என்று நீ நினைக்கிற? மன்னிக்கணும் மகாராஜா, சொல்றது கஷ்டங்க. சமூகத்துல ரகசியமா முயற்சி செய்தா சீக்கிரமா கண்டுபிடிச்சு. நீயும் கண்டுபிடி, நானும் முயற்சி செய்கிறேன். சமூகத்து உத்தரவுப்படி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது சீக்கிரமா நானே பாடுபடுறேன். சரி, நீ போ. வேறப்பா மகாராஜ், இந்த விஷயம் நம் இருவருக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஆமா, சரி, நீ போ. வேலப்பா, வணக்கம் பிரபு. மகாராஜாவுடன் என்ன பேசிக் கொண்டிருந்தார்? குமாரராஜா பிறந்த தின விழா பற்றி மகாராஜா பேசியிருந்தார். வேறொன்றும் பேசவில்லை? வேற ஒன்று பேசி. உண்மையாகவா? இல்ல. வணக்கம். வணக்கம். ஏது தங்களை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது. உங்கள் மாளிகையிலேயே தவம் செய்கிறீர்களா என்ன? உண்மை. மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக சதா தவம் செய்து கொண்டே இங்கு அரண்மனைக்கு கூட அடிக்கடி வருவதில்லையோ? அவசியம் இல்லாமல் அனாவசியமாக நான் எங்கு போவதில்லை என்பது நீங்கள் அறிந்த விஷயம் தானே. இப்பொழுது எங்கே வந்தீர்கள்? அப்பாவை பார்ப்பது. ஓ, அது இருக்கட்டும். தங்கள் பிறந்த தின விழாவில் பெண்களுக்கென்று நடக்கப் போகும் போட்டியில் நீங்கள் கொடுக்க போகும் பரிசு யார் அடைவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? வெற்றி அடைபவர்கள். யார் வெற்றி அடைவார்கள்? அதாவது புத்திசாலியான பெண்கள். யார் அந்த புத்திசாலி பெண்? எனக்கு தெரிந்தவரை அரண்மனையில் அப்படி யாரும் இல்லை. ஒருவேளை பொதுமக்களில் நிறைய இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். உண்மையைத்தான் சொன்னேன். இருங்கள். போட்டியில் வெற்றி அடைந்த நானே அந்த பரிசை பெற்றுவிட்டால்? நீங்களா? நானே தான் வெற்றி அடைந்த பரிசை பெறப்போகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பேச்சே சரியில்லை. வெற்றி அடைபவர்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். ஓ, இப்போது புரிந்து கொண்டேன் உங்கள் ஜால விட்டது. ஜெயிக்க மாட்டேன் என்று கேலி பேசினால் அந்த ரோசத்தில் நானே ஜெயித்து விடுவேன் என்றுதானே என்னை இப்படி தூண்டி விடுகிறீர்கள். ஆமாம், இன்று உங்களுக்கு பேச்சு துணைக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையோ? என்னிடத்தில் பேசுவதென்றால் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதா? அதிகமாக பேசுபவர்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை, அவ்வளவுதான். நானும் ஒரு அரசகுமாரியாக இருந்தால் என்னை இப்படி அலட்சியப்படுத்துவீர்களா? என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? அரசகுமாரிகளுக்கே கிடைக்க முடியாத பல சலுகைகள் இங்கு உங்களுக்கு கிடைக்கிறதாமே. தலைமை அதிகாரியின் மகளுக்காக தனி சட்டங்களே இங்கு ஏற்றுகிறார்களாமே. யார் சொன்னார்கள்? என்றுதான் பேச பழகிக் கொண்டீர்கள். உங்களைப் போல் வம்பளப்பவர்களுக்கு சதா பதில் சொல்லியே பழகிக் கொண்டேன். போதும். போட்டியில் வெற்றி அடைந்து உங்களை தலைவலியை செய்யாவிட்டால் என் பெயர் ராஜேஸ்வரி என்ன. என்னை தலைவலியை செய்ய போகிறீர்களா? முயற்சி செய்யுங்கள். பார்ப்போமே. பார்க்கலாம். வருகிறேன். நல்லது. வணக்கம். ஆகட்டும். தேங்கனி ஐயாவா? கும்பிடுறேனுங்க. என்ன ஏகாந்தமா நின்னுட்டீங்க? எவனை சாக்கிறதுக்கு தூண்ல சாத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, எல்லா பயலும் நிமிந்துட்டாண்ட, இனி ஒரு பயலையும் சாக்க முடியாது. அப்படிங்களா? ஆமா, கூப்பிட்டீங்களே. கூப்பிட்டேன். நாளையில இருந்து நீங்க அரண்மனையில உனக்கு வேலை இல்லை. என்னங்க அது ஏசிட்ட கிழிக்கிற? உன்கிட்ட கிழிக்கலடா, மாத்துறேன். மாத்திரியா? ஏமாத்திரியாப்பா? இந்த வினயமான பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். நாளையில இருந்து குமாரராஜா மாளிகையில உனக்கு காவல். இந்த வேலை இல்லை, புரிஞ்சுக்கிட்டியா? ஐயா, என்ன ஏன் திடீர்னு மாத்துறீங்க? இந்த காரணம் எல்லாம் கேட்காத. உன்ன மாதிரி எத்தனை பேர் தோட்டத்தை விட்டு இந்த அரண்மனையில இருக்கான். அவங்க ஒரு 50 பேரை கூட்டிக்கிறது, நீ அவங்களோட சேர்ந்துக்கிறது, இங்க நிக்கிறது, அங்க போய் நிக்கிறது. எங்க நின்னா என்ன? ஐயா, இப்ப குமாரராஜா மாளிகையில இவரது காவலுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறேன். விடமாட்டான். கொடைஞ்சிருவான். இந்த வடம் குமாரராஜா பூஜை அறையில பாடிக்கிட்டு இருக்கும் போது எவனோ ஒரு பயம் பாம்பை விட்டான். எந்த பிச்சைக்கார பையன் விட்டான்? ஐயா, அந்த பயலை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துங்க, பின்னால பாருங்க.
இதெல்லாம் பெரிய அரசு விஷயம்டா, நமக்கு இருக்குடா. நான் சொன்னதை நீ செய். ஐயா, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. காவலப்பட்டு குமார் ராஜா அரமனையில காத்த கூட விட மாட்டேன். காத்த ஏண்டா நிறுத்துற? எல்லாரும் மூச்சு அடிச்சு செத்து கூட போறாங்க. என்ன ஐயா, ஒரு காரணத்துக்கு சொன்னேன். நீ எப்படி வேணாலும் சொல்லு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன வீடு, நாளையில இருந்து நீ அங்க போ, நான் போறேன். போயிட்டு வாங்க. இந்த போட்டியில கலந்துக்கிற பெண்கள்லாம் யாரு? அரண்மனையில உயர்ந்த உத்தியோகம் பாக்குறாங்களே அவங்க பொண்ணுகள் எல்லாம் ஒரு கட்சி, அடிமை வேலை பாக்குறாங்களே அவங்க பொண்ணுகள் எல்லாம் ஒரு கட்சி. ஆனந்தபுரியின் சமஸ்தான பிரஜைகளே, மாட்சிமை தங்கிய குமாரராஜாவின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு நீங்கள் அனைவரும் இங்கு விஜயம் செய்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயசிம்மர், மாட்சிமை தங்கிய மன்னர் மகேந்திர பூபதி, மகாராணி ஜெகதாம்பிகை நாச்சியார். எல்லாரும் வந்தாச்சு, இந்த குமார் ராஜாவை இன்னும் காணுமே. வருவாரு, நீ ஏன் அவசரப்படுற? அவர் வந்துதானே இந்த விளையாட்டு போட்டியே ஆரம்பிக்கணும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, மனுஷன் வருவாரா சீக்கிரம்? அவங்க மட்டுமா காத்துக்கிட்டு இருக்காங்க? நாம தான் காத்துக்கிட்டு இருக்கோம். குமாரராஜா விஜயேந்திர பூபதி, விஜயேந்திர பூபதி, விஜயேந்திர பூபதி. ஏண்டி, கோச்சு வண்டியில வந்தாங்களா இன்னைக்கு? அவங்களா குமார் ராஜா? ஆமா. அவங்க நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க. எப்படி செய்யறது? ஐயோ, உடல காலு ஓடல. பதறாதா, விளையாட்டு போட்டியிலே நான் கலந்துக்கணும். ரொம்ப இப்ப எங்க இருந்து வரப்போகுது? உடம்பெல்லாம் ஆடுது. ஆடல, நிறுத்து நிறுத்து, ஆட்டத்தை நிறுத்து. நீயே ஆடுற இல்லையே? இவ்வாண்டு குமாரராஜாவின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பெண்கள் விளையாட்டு போட்டிகளில் தலைமை காரியதரிசி மகள் ராஜேஸ்வரி நாச்சியாரும் அவர் தம் குழுவினரும் அடப்பக்கார வேலப்பன் மகள் வடிவும் அவர் தம் குழுவினரும் விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ளப் போகிறார்கள். முதலாவதாக கயிறு இழுக்கும் போட்டியை குமாரராஜாவே துவக்கி வைப்பார்கள். வடிவு, பயப்படாது. ராஜேஸ்வரி, தைரியமாக. பயப்படாத வடிவு. வடிவு, விடாதே விடாதே. அஜித்ரி, மஞ்சுளா, என்ன செய்யற? எங்க இழுக்கிற? தடுமாறுறியே. வந்தாட்டுக்கு வளையாத, விடாதீங்க. வெற்றி கொடி நாடு, வெற்றி கொடி நாடு. இரண்டாவது போட்டி, கண்களை கட்டிக்கொண்டு எதிரே கட்டி தொங்க விட்டிருக்கும் பானைகளை கம்பால் அடித்து உடைக்க வேண்டும்.
மாடை எங்க இருக்கு, நீ எங்க போற? மேற்க போவாத, கிழக்க போ, கிழக்க போ. மூன்றாவதாக தடுகுடு விளையாட்டு போட்டி. சித்திரத்தில் வாள் எழுதாமல் விட்டிருக்கும் பூனைக்கு கண்களை கட்டிக்கொண்டு வாள் எழுதும் போட்டி. இதில் ராஜேஸ்வரி நாச்சியாரும் வடிவும் இருவர் மட்டும் பங்கு கொள்ளப் போகிறார்கள். ஒரு அடப்பக்காரன் மகன் என்னை தோற்கடித்து விட்டு சகல போட்டியில் வெற்றியடைந்து முதல் பரிசு பெற்றுவிட்டாள் என்றால் தலைமை காரியதரசியின் மகள் என்று சொல்லிக் கொள்வதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறதப்பா. நீ தோல்வடைந்ததற்கு நான் அல்லவா உன்னை கோபித்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நீ என்னிடமே கழித்துக் கொள்கிறாயம்மா. உங்கள் நிர்வாகம் ஒழுங்காக நடந்திருந்தால் நிச்சயம் நான் பந்தயத்தில் வெற்றி அடைந்தே இருப்பேன். ராஜேஸ்வரி, என்னுடைய நிர்வாகத்திற்கும் நீ தோல்வடைந்ததற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன சம்பந்தமா? பலமுள்ள பெண்கள் பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீங்கள் முன்கூட்டியே தடுத்திருக்க கூடாதா? ஐயோ மகளே, நீ இவ்வளவு பலகீனமா இருப்பாய் என்று எனக்கு முன்பே தெரியாமல் போயிடுச்சு. வெளிப்படையாக அதை வேறு சொல்ல வேண்டுமா? மனிதர்களுக்குள்ள பலம் தான் எனக்கு இருக்கிறதே, ஆனால் யானை பலம் அல்லவா இருந்தது அந்த வடிவுக்கு. ஆமா மகளே,
ஒவ்வொரு பந்தயத்திலும் அவளிடம் அகப்பட்டுக் கொண்டு நீ அவஸ்தைப்படும் போது எனக்கு அழுகையே வந்துவிட்டது. அழுது கொண்டிருந்தேன் என்று சொல்கிறீர்களே தவிர அதே சமயத்தில் அவள் தோல்வி அடைவதற்கும் நாம் வெற்றி பெறுவதற்கும் ஏதாவது வழிகளை செய்தீர்களா? என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. நீ மைதானத்தில் இருக்கிறாய், நான் மண்டபத்தில் இருக்கிறேன், மன்னர் வேறு பக்கத்தில். இந்த நிலைமையில் நான் என்ன செய்வது? அந்த அடப்பக்காரன் மகள் இளவரசரிடம் முதல் பரிசை வாங்கும் பொழுது அவள் கழுத்தை நிறுத்தி கொண்டு விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படியே கொல்ல நினைத்திருந்தாலும் அந்த வடிவு இறந்திருக்கவே மாட்டான். அவளுக்குத்தான் யானை பலம் என்று நீயே சொல்லிவிட்டாயே. ஐயோ, இளவரசரிடம் வேறு நான் சபதம் செய்து விட்டேன். செய்தால் என்ன? சபதம் செய்வதும் கழித்து விடுவதும் நமக்கு சகஜம்தானே. அப்படி சொல்லாதீர்கள் அப்பா. அடித்து பிடிவாங்க. பலருக்கு முன் கூட்டத்தில் அந்த வடிவை அவமானப்படுத்தி தீர வேண்டும். என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. விரைவில் அதற்குரிய ஏற்பாட்டு செய்யுங்கள். மறுபடியும் போட்டி பந்தயம் வைக்கலாமா? ஐயோ, இனி சாகும் வரை நான் எந்த போட்டிகளிலும் கலந்து கொள்ளவே மாட்டேன். சரி, வேறு உபாயம் சொல்லு. விளையாட்டு போட்டியில ஆளு மண்ணை கவிட்டா என்னடா பண்ண சொல்றேன்? எவ்வளவோ ஊக்கம் தான் கொடுத்தேன், செம்பு இல்ல பின்வாங்கிட்டா. நாங்க தான்டா செய்வா. நம்ம மார்க்கெல்லாம் மகன் முந்தாங்க என்னடா பண்ற? நீ குடுத்து வச்ச வேண்டாம், அதான் வாங்குறா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ, அரிசி வாங்குற குடும்பம் உடப்பாடி குடும்பம் தாண்டா. போடா, அடுத்தபடி நான் வாங்க போறேன். எங்க குமார் ராஜா மாங்கனி, நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் போட்டியில் கலந்து கொண்டார்கள். ஆனால் வடிவு என்ற அந்த பெண் மாத்திரம் எல்லாவற்றிலும் முதல் பரிசு வாங்கிவிட்டார். பார்த்தாய? அது பொண்ணுங்களா? பெரிய புத்தாலியா? புளிய மரத்துல பேசும்போதே சொல்லுங்க, அந்த பொண்ணு ஒரு சிரிப்புங்க. அவளுடைய சந்திப்பை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது. முதல்ல சிரிப்பா தாங்க இருக்கும், அப்புறம் நினைக்க நினைக்க வெறும் பெருமூச்சா வருங்க. சும்மா இருந்தாங்க. மாங்கனி, நீ அவளை பற்றி என்ன நினைக்கிறாய்? இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்க போறவனுக்கு ரொம்ப தைரியம் இருக்கணுங்க. ஆமாங்க. என்னுடன் வா. வீட்டுக்குள்ள ஒருத்தர இல்லையா? என்ன இது? சமயத்து கூட நுழைஞ்சேன். ஏம்மா இங்க இருந்துட்டு தான் குரல் கொடுக்காம இருந்தியா? காரணம் உனக்கு இல்லாம நான் குரல் கொடுக்கணும். என்னம்மா இவ்வளவு மட்டும் நினைச்சுட்டேன்? என்ன என்ன பொய்யே உருவமா பிறந்திருக்கிற குமாரராஜாவுக்கு நீ கையாளாச்சே. உங்களுக்கு நெஜம் பேச வேறு தெரியுதா? அந்த புளியந்தோப்பு கார்வை என்ன தீர்ல போடுறது? அம்மா, அன்னைக்கு பொய் சொல்லிட்டேங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நெஜம் சொல்ல வந்திருக்கேன். இத பாருங்க, இந்த குமாரராஜாவையும் நம்ப கூடாது, உன் பேச்சையும் கேட்க கூடாது. முதல்ல ஓடிங்க இருந்து. அம்மா கொஞ்சம் நின்று பேசுமா. என்ன என்ன என்ன? அது ஒளிஞ்சு போச்சு, அடுப்புல வச்சுறேன். சொல்லு. அதாவதுமா, தன்னை இன்னார்னு காட்டிக்காம இப்படி சில நேரங்கள்ல விளையாடுறது எங்க குமாரராஜாவுக்கு சர்வ சாதாரண விஷயம். பெரிய இடத்து ரகசியத்தை எல்லாம் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. எங்களுக்கு பறிச்சு கொடுக்குற அன்னைக்கு தான் அவர் குமாரராஜான்னு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, அன்னைக்கு எல்லா விளையாட்டுலயும் முதல் பரிசு வாங்கிட்டு நீ. நான் மட்டுமா? மந்தாகினி கூட வாங்கிட்டாரு ரெண்டாவது பரிசு. வீடு எங்க இருக்குது? அதை தெரிஞ்சுக்கிட்டா இங்கே வந்திருக்கியா? ஆமா, உங்க அப்பா எங்க? அவர் வெளியே போயிருக்காரு. ஏன், அவரை பாக்கணுமா? அவர் இல்லாத நேரமா பார்த்துதான் வரணும்னு நினைச்சேன், அதுக்காக விசாரிச்சேன். என்ன பேச்சு ஒரு தினசா வருது? என்னம்மா நீ எதை சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிற. அதாவது எங்க குமாரராஜா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட உனக்கு என்ன உத்தியோகம்? என் உத்தியோகமே வேற. இன்னைக்குத்தான் புதுசா அந்த உத்தியோகத்தை ஏற்றுக்கிட்டு தூது வந்திருக்கும். தூது வந்திருக்கியா? அதுக்கு நீ தோதான ஆளுதான். சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு படிக்க தெரியுமா? எனக்கு எழுத தெரியுமா? பெட்டரா, நீ என்னம்மா நீ விதண்டாவாதம் முடிச்ச கொண்டா இருக்க? இந்த பாரு, அன்னைக்கு நீ போட்டியில ஜெயிச்சதுக்காக சமஸ்தானத்து சார்பிலே இந்த குமாரராஜா உனக்கு சன்மானம் கொடுத்துட்டாராம். ஆனாலும் அவர் மனசு சமாதானம் அடையலையா? ஐயோ பா, அனுதாபம். அந்த மனசு சமாதானம் அடையாததுனால தன் சொந்த முறையில இந்த கவிதையை எழுதி உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு வர சொன்னாரு. எனக்கு வீட்டு கட்டில தூக்கிட்டு எங்க ஓட பாக்குறேன்? செஞ்சு ஓடல. முதல்ல கையில இருக்க ஆயுதத்தை ஓடு. அந்த கட்டில விட்டு வெளியே வா. கையில இருக்க ஆயுதத்துக்கு இப்ப கட்டில் தான் கேறேன் எனக்கு. பட்டாச்சு, வாய வெளியே. என்னது? இந்த கவிதையை கொடு. அங்கே வடிவுக்கு புளிய மரத்தடியிலே போக்கிருப்பேன் என்பதை புரிந்து கொண்டேன். நிஜம். போட்டியில் வெற்றி பெற்ற போது நீ புகழ் பெறும் சாமர்த்தியசாலி என்றும் புரிந்து கொண்டேன். வாஸ்தவம். சுமாரியா? சரி.
உன் புத்திசாலிதனத்தை பரிசோதிக்க முடிவு கட்டிருக்கிறேன். எப்படி? பொழுது சாய்ந்ததும் இன்று இரவு புறப்பட்டு வந்து புதிய மண்டபத்தில் சந்திக்கவும். வெட்ரா, அந்த இடத்துலதான கவிதை தடுக்குது. இங்கனும் குமார் ராஜா. வாயா. ஆமா, குமார் ராஜா என்ன எதுக்காக சந்திக்கணும்னு சொன்னாரு? அதான் என்னமோ புத்திசாலித்தனத்தை சோதிக்கிறதோ என்ன நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல போதும். இப்போ அந்த அந்த கவிதைக்கு பதில் ஏதாவது இல்ல. இது ஏன் அலற? தயாரா இருந்துக்கிறேன். சரணி வரிசையில முதல் 2 சுரம்னு போய் சொல்லு. அதான் பதில். எப்படி எப்படி எப்படி? சரணி வரிசையில முதல் 2 சுரம்னு போய் சொல்லுயா. எனக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாட்டாலும் அவருக்கு தெரியும்பா. சரி அப்படிதான் சொல்லிடுறேன். அப்படியே சொல்லிடுறேன். பார்த்துதான் போறேன். என்ன வடிக்குது? புது மண்டபத்துல ஒருத்தரையும் காணுமே. எங்க பார்த்தாலும் ஒரே நிசத்தம் தான் நிலவுது. அடாடாடாடாடி ஏண்டி அதுக்குள்ள அலற? பொழுது சாயிற வேளையில புது மண்டபத்துக்கு வா, உன் புத்திசாலித்தனத்தை பரிசோதிக்கணும் தானே குமாரராஜா எழுதியிருந்தாரு. அதுக்குள்ள மறந்துட்டியா? இந்த பாரு, இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. இங்க நாம எதுக்கும் எச்சரிக்கையாவே இருக்கணும். மறந்துடாத. நீ கண்ணா பின்னாலும் விளையாட. எனக்கு என்னவா நம்பிக்கை இல்லை. அதான் சொன்னாரு. உன் குரல் தான் எழுத்து வருது, வேற ஒரு குரலையும் காணுங்க. இத பாரு, உனக்கு துணிச்சல் இருந்தா என்ன தொடரு, இல்லைன்னா ஓடிடு. இதுல எங்க ஓடுறது? பொழுது வேற இருக்கு. தொடர்றேன். பேசாம ஏமா தாய நல்ல கண்ணு வச்சுக்குவாங்க. நாம சொன்ன மாதிரிதான் நடந்துக்கணும். வடிவு ஒரு ஏடு அட ஏடுங்கிறேன். அதை தாண்டி எடுங்கிறேன். இந்த எடுத்துட்டேன். படி வட்டிக்கிறேன். உடைக்காத. வேல்முருகன் கடைசி தலை. வீட்டின் உச்சிரத்திற்கு ஆதரவு. வேடத்திற்கு தமிழ் பெயர். வேடங்கையில் இருப்பது. இந்த இடத்திற்கு வந்தால் என்னை சந்திக்கலாம். இப்படிக்கு குமாரராஜா. அப்போ ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதை எப்ப நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறோம்? இந்தடி உனக்கு புரியலன்னு சொல்லி எதையும் சேர்த்துக்காதே. பதறாம இன்னொரு தடவை படிக்கவா? படிக்கிறேன். வேல்முருகன் கடைசி தலை. 6வது வீட்டின் உச்சிரத்திற்கு ஆதரவு. தூண். வேதத்திற்கு தமிழ் பெயர். மறை. வேடங்கையில் இருப்பது. வில். 6வது தூண் மறை வில். 6வது தூண் மறையில குமாரராஜா இருப்பாராம். அலராதே, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். நீ பேசாம வா, நான் தூண் எழுதிட்டு வரேன். சரி. 1 2 3 4 5 6. பெரிய புச்சா இருந்தாலும் சமயத்துல அப்படித்தான் தெரியுமா? யாருக்கிட்ட பேசினா என்ன? குடிக்க வேணும் சொன்னால பழமொழி தாண்டி ஏ பொண்ணுங்களா பொறுமையோடு இதயம் கொஞ்சம் கேளுங்கடி. நீங்க கேளுங்கடி. என்ன இது? முகத்திலே சிரிப்பு, கண்ணிலே கண்ணீர். குமாரராஜா, நான் பிறந்த நாள் இருந்து பெண்கள் நான் திட்டக்கூடிய அளவுக்கு நான் சிரிச்சிருக்கேன். அழுததில்லை. ஆனா நான் ஏன் இன்னைக்கு இப்படி அழுகுறேன்னு எனக்கு தெரியல. நான் தெரிந்து கொண்டேன். உன்னை உணர்ச்சி வசப்படுத்தி உன் பெண்ணுக்கு களங்கம் ஏற்படுத்தி விடுவேனோ என்று நீ பயப்படுகிறாய். ஒரு காலம் என்னை எப்படி நினைக்காது. அந்தஸ்திலே குறைவிருந்தாலும் அறிவிலே நிறைவிருக்கிறது உன்னிடம். ஆயுள் முழுவதும் என்னை என் வாழ்க்கை துணைவியாக்க முடிவு பெற்று உன் அபிப்பிராயத்தை பெறுவதற்காகவே உன்னை இங்கு வரவழைத்தேன். என் எண்ணத்தில் தவறு இருந்தால் நீ என்னை மன்னித்து விடலாம். குமாரராஜா, இந்த அருமைகிட்ட நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதி இல்லை. உங்ககிட்ட நான் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. உனக்கா பேச தெரியாது? பெரிய வாயாடி ஆயிட்டேன்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்பு வரையிலும் கூட நான் அப்படித்தான் இருந்தேன். இனிமே இப்படி இருக்க முடியாதுன்னு என்னால நிச்சயமா தெரிஞ்சு. நான் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை. நான் என்னென்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒன்றும் தோணும். முன்பா ஒரே வார்த்தையா சொன்னேன். நான் ஒரு சாதாரண அடப்பக்காரமா இருந்தாலும் ஊருக்குள்ள மானத்தோடு வாழணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சைத்திக்க சிறப்பிலே நான் ஒரு அனாதைதான். இடையிலே ஏற்பட்டதுதான் இந்த அரசு வாழ்வு. நீ சொல்லுகிறபடி பொருத்தம் பார்த்தால் கூட ஒரு அடிமை பெண்ணுக்கு அனாதை பிள்ளைதானே மாப்பிள்ளையாக முடியும். இந்த சம்பவத்தை எல்லாம் யாருக்கிட்டையாவது சொன்ன என்னிடம் இன்பநாதம் தேவ சங்கீதம் சீருலாவும் இன்பநாதம் தேவ சங்கீதம் சீருலாவும் இன்பநாதம் தேவ சங்கீதம் என்ன சிந்தனை? இந்த பாழா போன மனசு என்னென்னமோ மனக்கோட்டை எல்லாம் கட்டுது. கொஞ்ச நேரத்துக்குள்ள மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் சுத்தி வந்துட்டு ஆனா எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நடக்கும். கேட்க வேண்டியவர்களிடம் கேட்டு நடக்க வேண்டிய முறைப்படி நம் திருமணம் நடக்கும். அதற்கு சம்மதம் பெறவே உன்னை இங்கு அழைத்தேன். பெற்றுவிட்டேன். இனி நீ போய் வரலாம். ஏழு பெண்ணுடைய மகன் இன்னையிலிருந்து உங்க கண்ணடியில் வச்சிருக்கேன். என் வாழ்வும் தாழ்வும் இது உங்க கையில தான் இருக்கு. கரையாளி காணாமற் போனதும் துர்வாச முனிவரின் சாபத்தின்படி கிருஷ்ணன் சகுந்தலையை காதலித்ததும் அவளை காந்தர்வ மனம் செய்து கொண்டதும் அனைத்தையும் மறந்து விடுகிறார். அறிவுரியாத சகுந்தலை மன்னன் நகருக்கு வந்து அரண்மனைக்கு சென்று வாயுக்கா போன்ற அமைதி பெற்று உள்ளே செல்கின்றனர். சகுந்தலை முன்னே கவனித்தால் பின்னே இருவர்களும் பின்தொடர அந்த இரு பெண்களும் சபையினாடு வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த இருவர்களும் சபையினாடு சபையின் நடுவே வந்தனர். ஒன்று புரியாமல் திருவிழவன இருவரும் விழித்தனர்.
எங்க வந்திருக்கு? ஏன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்று ஐயோ நின்று கொண்டிருந்த தங்களையே பார்த்து சேர்ந்தவன் நினைத்து ஏமா இப்ப இந்த அம்மா என்ன கதையை நடத்துறாங்க? எந்த இடத்துல நிக்கிறாங்க? ஐயா சாயந்தரத்துல இருந்து இதே இடத்துல தான் நிக்கிறாங்க. உட்காரவே மாட்டேங்கிறாங்க. எப்படி போல் இருக்கு? இல்ல இப்போ கதையில எந்த கட்டத்துல நிக்கிறாங்க? அதாவது மெதுவா எனக்கு கேட்கும். முதல்ல சகுந்தல கிட்ட உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீயே என் மனைவி அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகளை பேசிட்டு பின்னாடி அந்த பொண்ணு அவரை சந்திக்கும் போது யார் நீ, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு துஷ்யந்த மகாராஜா கேட்கிறாரு. அந்த கட்டம் தாமா நடக்குது. என்னது நீயே அலற? இது கதை கதை. சரி சரி. காதலித்த அரசகுமாரன் யார் என்று கேட்டதும் சகுந்தலைக்கு உலகமே சுற்றுவது போலிருந்தது. திருத்திரும் தன்னை சமாளித்துக் கொண்டே தாங்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர், அரசாலும் மன்னவர். நான் அனாது, உங்களை யாருனாக அடையும் பாக்கியம் எனக்கு கிடைக்காது என்று சொல்லி தடுத்து ஆங்கத்தில் குறைவிருந்தாலும் அறிவிலை விரிவிருக்கிறது என்னிடம். என் நாளில் முழுவதும் உன்னை மனதிலாக்க முடிவெடுத்து விட்டேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே, அதெல்லாம் செய்தானோ என்று அழுதாய், கலங்கினாய், விளம்பினாய், கண்ணீரை யாராக பெருக்கினாய். எல்லாரும் பாக்குறாங்க, ஏன் இப்படி அழுகுற? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அரசகுமாரன் வாக்கு கொடுத்துட்டு மறந்துட்டாரு. அது நினைச்சாதான் எனக்கும் கவலையா இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன், இது கதையா கதையா கதைன்னு. நீ இப்படி அலற? இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தான். கதறினான் கதறினான், காரியம் நடக்கவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தார். புறப்பட்டார், கண்டபடியை திரும்பினார், நடந்தார், சென்றார், சென்றே விட்டார். ஏண்டி மந்தாகினி, இந்த கதை மாதிரியே குமார் ராஜாவும் என்ன ஏமாத்திடுவாரோ? அடி பைத்தியமே, இந்த மாதிரி ஏழை பெண்களுக்கு அரசகுமாரர்கள் வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் மாறப்படாதுங்கிற படிப்பினைக்காகத்தான் அந்த காலத்திலேயே பெரியவங்க இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மனத்தை திடப்படுத்திக்கணுமே ஒழிய சங்கடப்படப்படாது. புரியுதா? உனக்கு நான் துணை வேண்டாண்டு. வேண்டாமா? அது சரி, இப்பதான் உனக்கு பெரிய இடத்து துணை கிடைச்சிருக்கு இல்ல? இன்னமே ஏன் துணை உனக்கு போட்டி? சரி. ஒரு நாளும் இல்லாம இந்த அகால நேரத்தில் எங்க போயிட்டு வர? நிறுத்து உன் பேச்சு. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வயசு பொண்ணு வீட்டு வெளியே போறாமா? தப்புதான். யார் கொடுத்த தெரியும்? எப்ப இருக்கிறது இந்த கொடுத்த உனக்கு? எப்படிலாம் போக மாட்டேப்போ. வடிவு, என்னையா ஏமாத்த பாக்குற? நீ எங்க போயிட்டு வர்றேன்னு எனக்கும் தெரியும். ஊருக்கு வெளியே நடக்கிற கதா காலட்சேபத்தை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா என்னையும் கூப்பிடுறது, நானும் வருவல்ல. இப்படி சரியா போகலாமா? வந்துப்பா, நானா போகலப்பா. இந்த இவன்ல
யாருப்பா பேர்ல மந்தாகினி. அவர் அப்பா என்ன கூட்டிட்டு போன. யாரு கூப்பிட்டாங்க? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த ஒரு பையன் கையில உன்னை புடிச்சு கொடுக்குற வரைக்கும் இப்படி ராக்காலங்கள்ல வெளித்தர போயிட்டு வரலாமா? கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உன் புருஷன் கூட எங்க வேணாலும் போயிட்டு வரேன். யாரும் உன்னை கேட்க போறா? தயவு செஞ்சு இப்ப என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. அப்போ பிரபுவும் பகலும் இந்த மாதிரி கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஐயோ, கதைனாலும் கதை. இன்னைக்கு நடந்தது சாதாரண கதையாப்பா. உண்மையாவே ராஜகுமாரன் கதையே நடந்துச்சு. என்ன கதை? என்ன போல ஒரு ஏழை பொண்ணுகிட்ட இந்த நாட்டு குமார் ராஜா மாதிரி ஒரு அரசகுமாரன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டார். அது எந்த மகாராஜா? அதாப்பா நம்ம துஷ்யந்த மகாராஜா இல்ல, அவர் தான். ஓஹோ, அந்த கதையை சொல்றியா? கதை இருக்கப்பா. அப்படி உண்மையாவே ஒரு ஏழை பொண்ணு ஒரு அரசகுமார கட்டுகிறேன்னு சொல்லுவாராம். அதை நம்பலாமா? நடக்குமா? எனக்கு ரொம்ப பேராசம்மா, ரொம்ப பேராசை. ஏழைகளை பாக்குறதே மகாராஜாக்கள்லாம் பாவம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் கல்யாணம் அப்படியே சொல்லிடாதீங்க. அதிர்ஷ்டம் அப்படி அப்படி கண்ணு சிமிட்டாம என்னையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாச்சுன்னா போதும், நானும் இந்த நாட்டுக்கு மகாராணியா வந்துடலாம். சொல்ல முடியாதப்பா. இந்த சகுந்தல கதையை கேட்ட வேகம் இன்னும் உனக்கு மண்டையில இருந்து போகல. மறந்துட்டே போய் தூங்கு. எனக்கு தெரியாமலா இந்த அரண்மனையில் ரகசியம் பேசுகிறீர்கள்? இல்ல பிரபு, இப்படி மழுப்பும் வித்தைகளை எல்லாம் இந்த சமஸ்தானத்திற்கே கற்றுக் கொடுத்த ஆசான் எனக்கு நீ சொல்லி தருகிறாய்? இல்ல பிரபு, நான் சொல்றேன். புறப்படு. தேங்கனி உன்னிடம் சொன்ன விவரத்தை எல்லாம் மீண்டும் ஒரு முறை மகாராணியிடம் சொல். பிரபு, அவர் வந்து வாயனோடு தம்பி, அது என்னப்பா இது சத்தம்? ஒண்ணும் இல்லைண்ணே, ஏதோ குடும்ப தகராறு. காலையிலிருந்து இப்படி எல்லாம் நடக்குது. யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன, நீங்களாவது கொஞ்சம் சமாதானப்படுத்துறீங்களா? தம்பியா, என்னப்பா இது? நாமெல்லாம் ஒரே அரண்மனையில வேலை செய்யறவங்க, ஒரே இடத்துல சம்பளம் வாங்குறோம். இப்படி சண்டை போடுறத 4 பேர் பார்த்தாங்கன்னா கேவலமா நினைக்க மாட்டாங்க? எங்க சண்டையை பார்த்து 4 பேர் தானே சிரிக்கிறாங்க. உங்க பொண்ணு குமாரராஜாவை அடிக்கடி சந்திக்கிறத கேட்டு இந்த ஊரே சிரிச்சு. என்னடா சொல்ற? நானா சொல்றேன்? குமாரராஜா உங்க மகளை அடிக்கடி சந்திக்கிறதா அந்த நாடே சொல்லுது. என்ன பத்தி என்ன வேணுமானா சொல்லு. ஆனா என் மகளை பத்தி ஏதாவது அவதூறா சொல்ல நான் கொலை பண்ண வாங்கிக்கிறேன். விடுங்க, முதல்ல இந்த பொண்ணை போய் விசாரிங்க, அப்புறம் வந்து கொலைகாரனா மாறுங்க. சொல்லடியோ நில்லடியோ நில்லடியோ எனக்கு பார்த்து சொல்லடியோ 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 ஜோடி பருத்தம் எப்படியோ நில்லடியோ நில்லடியோ எனக்கு பார்த்து சொல்லடியோ 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 ஜோடி பருத்தம் எப்படியோ நில்லடியோ நில்லடியோ எனக்கு பார்த்து சொல்லடியோ. போவதே நடி
நில்லடியோ 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 எனக்கு பார்த்து சொல்லடியோ உனக்கு தெரிந்த கதைகள் எல்லாம் எனக்கு மட்டும் சொல்லடி உனக்கு தெரிந்த கதைகள் எல்லாம் எனக்கு மட்டும் சொல்லடி இரவு செல்லும் நினைவில்லாமல் மலையில் தேங்கிப்படியே இரவு செல்லும் நினைவில்லாமல் மலையில் தேங்கிப்படியே அவன் இரண்டு கையில் என்னை எடுத்து அழைத்துக் கொள்வார் அப்படியே நில்லடியோ நில்லடியோ எனக்கு பார்த்து சொல்லடியோ சொல்லடியோ ஜாதி கருத்தம் எப்படியோ நில்லடியோ நில்லடியோ எனக்கு பார்த்து சொல்லடியோ நம்ம மானத்தோட இந்த குடிச்சீங்க உனக்கு பிடிக்கலையா இல்லையா என் உயிர் போக முடிவு பண்ணிக்கியா அப்பா எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்ப வேற சொல்லணுமா ஊர்ல வெளியில தலையை காட்ட முடியல ஒண்ணும் புரியாத மாதிரி பேசுறீங்க என்னப்பா சொல்றீங்க இன்னும் உனக்கு புரியலையா குமாரராஜா ஏன் உன்னை அடிக்கடி சந்திக்கிறாரு நீ அவரை என்ன காரணத்துக்காக பார்க்க போற வடிவு உன்னை பாடுபட்டு வளர்த்து தகப்ப நீ ஏமா இப்படி உயிரோட சொல்ற அப்பா என் மேல தவறு இருந்தா உங்க கையாலேயே என்ன வெட்டி போட்டுடுங்க எனக்காக நீங்க கஷ்டப்படாதீங்கப்பா வடிவு வேண்டாமா பெரிய எடுத்து பேசலாம் ஆரம்பத்துல ரொம்ப இனிப்பாத்தான் இருக்கும் எதையும் நம்புற ஏழை மனசு எல்லாத்தையும் உண்மைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கு ஆனா கடைசியில தலைக்கு மேல பெரிய இடியே வந்து விழுந்துருமா அப்பா எல்லாம் எனக்கும் தெரியும் சத்துக்கு மீறின பொருள் மேல வடிவு ஒரு நாளும் ஆசைப்பட்டதே இல்லை சந்திக்கும் போதெல்லாம் நான் அடிமையோட பொண்ணுன்னு ஞாபகப்படுத்த தவறதும் இல்லை தாவரம் பிடிவாரமா நானும் அரச பரம்பரையில பிறக்கலை மகாராஜா கண்டெடுத்த அனாத பிள்ளைதான்னு சொல்லாமே இருக்கிறது இல்லை பெரிய இடத்துக்குள்ள பேச்சுல மயங்கி உனக்கு பிச்சை பிடிச்சிருக்குமா பிச்சை பிடிச்சிருக்கு அதனாலதான் உன்னை பெற்றமிட்ட கூட குமாரராஜாவை சந்திச்ச விஷயத்தை இப்ப நான் சொல்லாம மறக்க அப்பா அப்பா நான் எதையும் மயக்கலன்னு என் மனசார நினைச்சதே இல்லப்பா குமாரராஜாவை சந்திக்கிறதும் பேசுறதும் கனவா நிலவான்னு இல்லை எனக்கே ஒண்ணும் புரியல இப்ப உனக்கு புரியாதமா இப்ப புரியாது வடிவு கடைசியா எனக்கு ஒரு வாக்குறுதி கேட்கிறேன் இனிமே அந்த குமாரராஜாவை சந்திக்க மாட்டேன் பேச மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் செய்து கொடு அப்பா என்ன தவிர வேற ஒருத்தையும் கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு அவன் என்கிட்ட சத்தியம் செய்து ஆனா கொடுத்து சத்தியம் எத்தனை நாளைக்கு நினைக்கிறேன் அவரோட வார்த்தைகளை நிஜமுன்னு நம்புற வரையும் நெருக்கி வடிவு பாம்பை பார்த்து பச்சை கொடின்னு முடிவு வச்சியா உங்க பார்வைக்கு தான் அது பாம்பா தெரியுது ஆனா உண்மையிலேயே அது பச்சைப்படுத்தாப்பா ஆசை வார்த்தைகளை கேட்டு நம்பி மோசம் போய் கடைசியில நீ அழுதழுது கவரத்தான் போற உன் நிலைமையை பார்த்து நானும் சாகத்தான் போறேன் அப்படி சொல்லாதீங்கப்பா அப்படி சொல்லாதீங்க குமாரராஜா ஒருத்தர் மட்டும் கொடுத்த வாக்கு மீறவே மாட்டான் சொல்லாதீங்க கொல்லாதீங்க ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க ஆனா குமாரராஜாவை மறந்துருந்து மட்டும் இன்னொரு தடவை சொல்லாதீங்கப்பா இன்னொரு தடவை சொல்லாதீங்க மனசுல ஒருத்தர் நேசிச்ச பிறகு இன்னொருத்தருக்கு ஒரு பெண் வாழ்க்கைப்படக்கூடாதுன்னு நீங்க அடிக்கடி சொல்ற புத்திமதிகளை மறந்துடாதீங்கப்பா குமாரராஜா ஒரு காலம் என்ன மோசம் செய்யவே மாட்டான் அப்படி ஏமாத்திட்டு என்னால உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது கவலைப்படாதீங்கப்பா மகாராஜா மகன் நீ மனைவி ஆயிட்டா என்னை தவிர சந்தோஷப்படுறவங்க உலகத்துல வேற யாருமா இருக்க முடியும் ஆனா எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலும் கனவிலையும் கூட அந்த மாதிரி சம்பவம் நடக்குமான்னு நினைச்சு பார்த்தா நிச்சயமா நடக்காதுன்னா என் புத்தி இப்படிதம்மா அடப்பக்கார மகள் அரசகுமாரனும் ஒண்ணு சேர்ந்து வாழ முடியுமா அதுக்கு இந்த சமஸ்தானம் சம்மதிக்குமா ஐயோ கடவுளே உனக்கும் எனக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குங்களாமா இந்த பாழா போன உலகம் முடிவு கட்டிருக்கு அப்பா இன்னைக்கு நான் முடிவா சொல்றேன் கேட்டுக்கங்க குமாரராஜா என்ன தவிக்க விட்டுட்டாருன்னா அப்புறம் என்ன நடக்க போதும் நீங்களே பார்க்கத்தான் போறீங்க இல்ல பாக்குறதுக்கு என்னமா இருக்கு நினைச்சபடி நடக்கலன்னு நீ பார்க்கத்தான் போற உன்னை பார்த்து நானும் உத்தரவிடத்தான் போறேன் ஆசைப்பட்ட மனுஷ கட்டிக்கலைங்கிறதுக்காக உத்தரவிட பைசக்கார போன நான் இல்லப்பா அப்படி மகாராஜா மகன் என்ன ஏமாத்தாருன்னா அதுக்கப்புறம் நான் செய்யற ஆர்ப்பாட்டத்துல ஊர் ஜனங்களும் சமஸ்தானமும் நீங்களும் மகாராஜா ஒண்ணு சேர்ந்து ஓடி போய் குமாரராஜா கையில ஒரு தாலி கொடுத்து கட்டு வடிவு கழுத்துல மறுவார்த்தை பேசாதேன்னு சொல்ற கட்டத்தை நானே உண்டாக்கல என் பேர் வடிவும் இல்ல நான் உங்க பொண்ணும் இல்ல நீங்க போய் வேலையை பாருங்கப்பா
வடிவு, திடீரென்று நான் அழைத்தது உனக்கு பிழைப்பா இருக்கிறதல்லவா? இல்லைங்க மகாராஜா, இதை நான் எதிர்பார்த்துதான். என்ன எதிர்பார்த்தாங்க? ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முந்தையே நீங்க கூப்பிட்டு அனுப்புவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எதற்காக அப்படி நினைத்தான்? மாளிகை வாசனை ஒண்ணு மண் குடிச்சிட்டு வந்து வீசன அன்னைக்கு இப்படி மகாராஜா முன்னாடி விசாரணை நடக்குன்னு என் மனசுல பட்டு. வடிவு, அடப்பக்காரன் மகளா இருந்தாலும் அறிவுள்ள பெண். ஆனாலும் ஆசைக்கு ஒரு பெண் அடிமையாகும் போது எதையும் ஆழ்ந்து யோசித்து முடிவு செய்ய வேண்டும் அல்லவா? உண்மைதாங்க. இருந்தாலும் 1000 எதிர்ப்பு வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஒரு பெரிய இடத்துக்குள்ள ஆணை வைக்கும் போது பொண்ணா பிறந்தவக நம்பாம இருக்க முடியுங்களா? சொல்வதனைத்து நம்பலாமா? நம்பியதெல்லாம் நடக்கிறதா? நடக்குங்கிற தைரியத்தினாலதான் மகாராஜா எந்த திட்டத்தையும் போடுறோம். வடிவு, நீ சிறு பெண், உலக அனுபவம் அறியாத பெரியோர்கள் சொல் கேட்டு நடப்பதே உன் பிற்கால வாழ்க்கைக்கு நல்லது. மகாராஜா, நாங்க உங்க அடிமை. நீங்க என்ன உத்தரவு போட்டாலும் அதன்படி நடக்க காத்துக்கிட்டு இருக்கோம். வடிவு, என் சொற்படி நடப்பது உண்மையானால் இந்த கணத்திலிருந்து நீ இளவரசனை மறந்துவிடு. தாமரமண்டி அழைத்து வரும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். புறப்படு. மகாராஜா மாளிகைக்கு உத்தரைப்பார். இவரை பெற்றெடுத்த தந்தை பாசத்தோடு வளர்த்து பட்டத்தை இவருக்கே சூட்ட வேண்டும் என்று விரும்பினார். கவலை என்பதையே தன் மகன் காணக்கூடாது என்று எண்ணி பிணி, மூப்பு, சாக்காடு இதுகளை தன் செல்வன் கண்ணில் படாமல் வளர்த்து வந்தார். ஆனால் முடிவு பெற்றவனுக்கு பிள்ளை உபயோகப்படவில்லை. முடிசூட்டி உலகை ஆடவில்லை. தான் கொண்ட லட்சியத்துக்காக சகலத்தையும் துறந்து தன்னிஷ்டப்படிதான் வெளியேறினார். குமார் ராஜா, இந்த அடிமையை மறுத்து பேசுறதுக்காக மன்னிச்சு கேட்கணும். ஆடம்பர வாழ்வு கூடாதுங்கிறதுக்காகத்தான் அரச பதவி, அருமையா வளர்த்த தகப்பனாரு, அன்பு மனைவி, மகன் எல்லாத்தையும் வெறுத்துட்டு உத்தரவாதம் போனதாக சொல்றாங்களே தவிர உங்களை மாதிரி ஒரு பெண்ணுக்காக ராஜ்யம் வேண்டாம்னு போனதாக யாருமே சொல்லலைங்களே. வாங்கடி, சரித்திரம் உனக்கு சாட்சி சொன்னால் காரியம் எனக்கு சாதகமாக நிற்கும். மனைவியை துறந்து மகுடத்தை வெறுத்த புத்தரும் உண்டு. மகுடத்தை துறந்து மனைவியை உடனழைத்து சென்ற ராமனும் உண்டு. தகப்பனார் கொடுத்த வாக்குக்காகத்தானே ராமர் பட்டத்தை வெறுத்துட்டு காட்டுக்கு போனதாக சொல்றாங்க. ஆமா, வரத்தை நிறைவேற்றத்தான் தானகம் சென்றார். அப்படி உங்க தகப்பனார் வடிவ கட்டிக்கிட்டு பட்டத்தை வெறுத்துடுன்னு உங்களுக்கு வர ஒண்ணும் கொடுக்கலைங்களே. வாங்கடி, ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பெறும் வேளையில் தந்தையை ஞாபகப்படுத்தி மீண்டும் என்னை குழப்பத்திற்குள்ளாக்காது. அன்பு தந்தை நினைத்தால் 1000 பேரை அரசனாக்க முடியும். ஆனால் உனக்கு ஆழமாக இருக்கிறேன் என்று வடிவிட வார்த்தை கொடுத்த பிறகு நீ வேறொருவரை கல்யாணம் செய்து கொள்ள நீ சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சொல்வதுதான் முறையா? அப்போ ஆனந்தபுரியை விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பைத்தியக்காரன், வடிவை மணந்து கொண்டு நான் இந்த ஊரிலேயே வாழ முடியுமா? தந்தைக்குதவாத பிள்ளை, எதிர்ப்பிலே திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள், சட்டத்தை மீறியவன், இவர்கள் யாருமே சொந்த ஊரில் வாழ முடியாது. அப்ப நான் உங்களோட வந்துடுறேன், என்னையும் கூட்டிட்டு போயிருங்க. என் மீது உனக்கு உண்மையிலேயே அன்பு இருக்குமானால் உன் சேவையை தந்தைக்கே பயன்படுத்தும். வடிவை தவிர ஒரு குறும்பு என் கூட வர நான் சம்மதிக்க மாட்டேன். மகாராஜா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? பதில் இதிலும் பயமும் தென்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. மன்னர் உன்பால் கொண்டிருக்கும் அன்பில் கூட குறையிருக்கலாம். ஆனா பெற்ற மகனை விட பிரியமாக வளர்த்தார் அந்த விஜயேந்திரன். அந்த நம்பிக்கை பதிலாக மன்னரின் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கிவிட்டு ஓடிவிட்டான். பார்த்தால் அதையெல்லாம் பேசி இப்போது பருகி இன்னும் பல வைத்தியர்களை அழைத்து வாங்க. அண்ணன், என் மஞ்சள் குங்குமம் நினைக்கும்படி செய்யும். அப்பா, அப்பா, இந்த நன்றி கட்டவனின் பிரிவா உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டது. கண் திறந்து ஒரு முறை பாருங்கள். வா விஜயேந்திரா என்று வாய் முறையை கூப்பிடுகிறோம். இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டு ஓடி போன இந்த பாவியை உங்கள் கால்களையே உதைத்துக் கொன்று விடுங்கள். இந்த பாதப்பட்ட பிறகாவது எனக்கு பாசம் என்ற உணர்ச்சி ஏற்படுத்தும். அப்பா, ஒரு அனாதையை அன்புடன் வளர்த்தார். குடியில் அவனாலேயே அரசர் மடித்தார் என்று ஆனந்தபடி சமஸ்தானமே என்னை சபிக்கும் நிலைக்கு ஆளாக்கினார். ஒரு பெண்ணுக்காக கண்ணை போல் வளர்த்த மன்னரையே பழிதீர்த்து விட்டார் என்ற பழி சொல்லுக்கு என்னை ஆளாக்காதீர்கள். அப்பா,
அறையை கதவை அடைத்து விடாதீர்கள். முதலில் எனக்கு வழிவிடுங்கள். நான் போய்விடுகிறேன் அப்பா, நான் போய்விடுகிறேன். இளவரசி, இப்படி துடிக்கிறீர்களே, மன்னரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் போகாமல் இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? இல்லை, இல்லை, இனிமேல் போக மாட்டேன். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க மாட்டேன். என் அப்பாவும் போல் எழுந்து நடமாடினால் போதும். அதற்கு தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பிரிவிற்கு பிறகு அவர் வாய் திறந்து பேசவே ஒரே ஒரு தரம் மட்டும் கண் விழித்து ஏதோ சொல்ல வாய் எடுத்தார். நாக்கு தடுமாறியது. பிறகு ஜாடையால் காட்டினார். அதிலிருந்து நீங்கள் வாசிக்கும் வாத்தியத்தை எடுத்து வர சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதையும் கொண்டு அவர் அறைக்கு வைத்தார். தனது இரு கைகளாலும் வாத்தியத்தை தொட்டு முகத்திலே ஒத்திக் கொண்டார். கண்களிலே நீரை கொட்டினார். மீண்டும் சுயநிலை தப்பி அதற்கு பிறகு என்னோடு முன்போல் பேசுவாரா? என்னை மன்னித்து விட்டார் என்று சொல்லுவாரா? மன்னிக்க வேண்டும் இளவரசி. மனித சக்திக்கு அப்பால் சென்று விட்டது அவரது நிலை. இனி ஆண்டவனை பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழியே. அப்பா, அப்பா, எனக்கு தந்தையாக ஆசானாக இருக்கிறது. என்னை யாராவது ஆக்கிவிடாதீர்கள் அப்பா, என்னை யாராவது ஆக்கிவிடாதீர்கள். குமார் ராஜா, காற்றோட்டம் நின்று விட்டால் உயிர்கள் எல்லாம் மடியாதோ. காற்றோட்டம் நின்னால் உயிர்கள் எல்லாம் மடியாதோ. காவலனே நீ மறைந்தால் என் கதையும் முடியாது. பிள்ளை மனம் கலந்து வென்றால் பெற்ற மனம் கரையாதோ. குரல் கேட்டு தாய் பசுவும் கதறியதோ. சென்றழுத குரல் கேட்டு தாய் பசுவும் கதறியதோ. நான் இன்றழுத குரல் கேட்டு நின் கண்ணீர் பெருகியதோ. இன்றழுத குரல் கேட்டு நின் கண்ணீர் பெருகியதோ. தன்னை முகம் பார்த்ததில்லை, தன்னை முகம் பார்த்ததில்லை. அவள் மடியில் தவழ்ந்ததில்லை.
வேறு துணை ஏதுமில்லை. உன் துணை தவிர வேறு துணை ஏதுமில்லை. எப்படியாவது வரிகள் இருந்து தப்பி போட்டு போகும். நீங்க கூட இருக்கும். என்ன நம்பின நாச்சியாருக்கு நான் துரோகம் பண்ணுவேன்னா? துரோகமாகுது. ஐயோ, ஒரு பெண்ணை அநியாயமா அரைச்சி போட்டு கொடுமைப்படுத்துறா. அதுக்கு நீ உடம்பையா இருக்க உனக்கு பாவம் இல்லை. அந்த பொண்ணை விடுதலை பண்ணா உனக்கும் புண்ணியம். நான் என் கடமையை செஞ்சேன்னு எனக்கும் பேர் இருக்கும். என்ன சொல்ற? உன் கடமைக்காக என் கடமையை நான் மறக்கிறதா? அப்புறம் என் உத்தியோகம் என்ன ஆகுறது? உதவி சொல்லு. உத்தியோகமாயுது. ஐயோ ஐயோ, என் சின்ன அபாயம் வாழ்க்கை பூராவை நான் காப்பாற்றணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நம்ம வடிவோடு புறப்பட்டு போறதுக்கு தகுந்த ஏற்பாட்ட குமாரராஜா முன்கூட்டியே செஞ்சு வச்சிருப்பார். புறப்படாதப்பா. என்னமோம்மா, உன்னை நம்பித்தான் நான் அந்த காரியத்துல இறங்குறேன். இறங்கப்பா. சரிம்மா. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன ராஜேஸ்வரி? படுகையின் கரிகரையில் ஒழித்து வைத்திருப்பதை நகரத்தில் எப்படியோ தெரிந்து கொண்டு அவளை விடுதலை செய்யும்படி வற்புறுத்தினார். என்ன வடிவு உண்மட்டம் இருப்பது இளவரசருக்கு தெரிந்து விட்டதா? ஆமாப்பா. அதற்கு நீ என்ன தெரிவித்தா? நான் வடிவு பார்க்கவே இல்லை, அதை பற்றி ஒன்றுமே தெரியாத சாதித்து விட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லவில்லையப்பா. ஏமாந்து விடக்கூடாது மகளே, ஏமாந்து விடக்கூடாது. வடிவை விடுதலை செய்ய இளவரசர் முயற்சி செய்து கொண்டிருப்பார். நீ அவள் உன்வாசம் இருப்பது நல்லதல்ல. தகுந்த பாதுகாப்பில் வைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். பைத்தியக்காரத்தனமாய் ஏமாறுதல் நீ தலைமை காண வைத்தான். கோரி மஞ்சுளாவை நம்பி இப்படி நீ மோசம் போகலாமா? அவள் எப்படி நம்பிக்கை துரோகம் செய்வாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தகுந்த ஆட்கள் நான் காலை வைத்திருக்கேன். அப்பா, நடந்ததை விட்டுவிடுங்கள். முதலில் வடிவை தேட ஏற்பாடு செய்யுங்கள். மாற்றமாக வரும். பிறகு ஆத்திரப்படலாம் அப்பா. முதலில் ஆளை அனுப்புங்கள். என்னை ஏன் காப்பாற்றுவீங்க? இப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க? இதெல்லாம் பெரிய இடத்து விஷயமா? பின்னால வாங்கம்மா. இல்ல இல்ல, உங்களோட நான் வர தயாராக. எங்க அப்பா நிலைமை என்னாச்சு? உடனே நான் போய் பார்த்தா தீரேன். உங்க ஐயாவுக்கு ஒரு ஆபத்து வராம குமாரராஜா பாத்துக்குவாருமா. நீங்க பேசாம கவலைப்படாம எங்க பின்னால வாங்கம்மா. குமாரராஜ், அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. சரியா போச்சு. இளையராஜா தாமா உங்களை நாச்சியாருக்கு தெரிந்து விடுவிச்சு கூட்டிட்டு போக சொன்னாங்க. என்ன? ஆமாமா, இதை நாங்களாவா கூட்டு போறோம் நினைச்சீங்க? குமாரராஜா உத்தரவு போடுறதுக்கு பின்னாலதான் உங்களை காப்பாத்தி சிங்கனூர்ல உள்ள எங்க அக்காவுக்கு கூட்டு போறோம்மா. எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாம் எனக்கு குழப்பமா இருக்குதே. ஒரு குழப்பமும் இல்லை. எல்லா விவரமும் அங்க வந்து சொல்றேன். பேசாம எங்க கூட வாங்கம்மா. பாருங்க அம்மா. அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல, மறந்துடாத. இந்த பொண்ணு இருக்கே சாதாரண பொண்ணு இல்ல, ஆனந்தபுரி சமஸ்தானத்துக்கே வருங்கால மகாராணி. இருக்கு அதுதான குமாரராஜ். அதனால நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்து பயபக்தியோட பாதுகாக்கணும். நீ ஒன்னும் பயப்படாத தம்பி. நான் பயப்படுது. இந்த பொண்ணுக்கு சுகப்பிரசவமாயி தாயும் குழந்தையும் சௌக்கியமா இருக்க எங்களால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய காத்திருக்கிறோம். அதுதான் எனக்கு இவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது குமாரராஜாவுக்கு தெரியுமில்ல. என்னப்பா அப்படி கேட்கறீங்க? குமாரராஜா உத்தரவு பேர்ல தானே இந்த அம்மாவை காப்பாத்திட்டு கொண்டு வந்துட்டு அதுதானே கேட்டேன். ஆடக்கூடாது, அதிரக்கூடாது. நான் இங்க இருக்கிறேன். அம்மா, நீங்க பயப்படாதீங்க. சிங்கனூர் கிராமத்துல இருக்கீங்க. இது எங்க அக்கா ஊரு, இவரு எங்க அத்தா. அம்மா, இங்க உங்களை யாரும் கொடுமைப்படுத்த முடியாது. நீங்க தைரியமா இருக்கம்மா. என்கிட்ட கூட விஷயத்தை சொல்லாம மறைச்சிட்டீங்கன்னு. என்ன விஷயம்?
நீங்க கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை முன்கூட்டியே எங்கிட்டாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. கடவுளே, நான் கர்ப்பிணியா அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்க தான் வெக்கப்பட்டுக்கிட்டு எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம மறைச்சிட்டீங்க. ஆனா மஞ்சுளா கண்டுபிடிச்சிட்டால. ஐயோ ஐயோ, இந்த வேதனைக்கு நான் எங்க போய் அழுவேன்? அம்மா, நீங்க எல்லாருமா சேர்ந்து இல்லாத ஒண்ண உண்டாக்கி என் மேல அபாண்டமான பைய சுமத்த பாக்குறீங்க. நான் கர்ப்பிணியும் இல்லை, என் வயிற்றுல சிசும் வளரல. என்ன நம்புங்க தாயே. வாங்கம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லாமையா நீங்க வர வழியில திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தீங்க? மயக்கம் போட்டு விளையாடுறாங்க எல்லாம் நீங்க இப்படியா முடிவு கட்டுறது? மஞ்சள், அந்த சம்பவங்கள் எல்லாம் நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சு மூளையே குழம்புதான் நான் மயக்கமா விழுந்து அதை நீங்க தப்பா முடிவு கட்டுறீங்க. இன்னும் ஏமா ஒழிச்சு மறைக்கிறீங்க? நீங்க வாய் வயிறுமா இருக்கிறதுனாலதானே உங்க முகமே வெளுத்து காட்டுது. இது வேதனையில வெளுத்து காட்டுதுமா, அதை நீங்க வித்தியாசமா நினைக்கிறீங்க. தம்பி, பெண்களே இப்படித்தான். முதல்ல கருத்தரிச்சா அதை வெளிப்படையா யார்கிட்டையும் சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படத்தான் செய்வாங்க. கூச்சமா? நீங்க என்னத்தான் குமார் ராஜாவை கேள்விப்பட்டாருன்னா பெரிய விழாவே நடத்துறாத்தான். ஐயோ, குமார் ராஜா என்ன கல்யாணமே செய்துக்காம நான் எப்படி கருதரிக்க முடியும்? இது என்ன பயிற்சி கழகம்? அம்மா, ஊருக்குள்ள யாராவது மருத்துவம் பாக்குறவங்க இருந்தா முதல்ல அவங்களை கூட்டிக்கிட்டு வாங்க. என்ன நல்லா பரிசோதிக்க சொல்லுங்க. அப்புறம் எந்த முடிவுக்கும் வாங்க. தேவையில்லை, நீங்க சொல்றதுக்கு வெட்கப்படுறீங்க. அதான் உங்களுக்கு நல்லா தெரியுது. பெருக்கமா இருக்கும்போது சுத்தி சுற்றுவாங்களா? அதுக்கு பேரு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, புட்டு இல்ல தம்பி, அதாவது பூ முடிச்சு வளைகாப்பு போட்டு சீமந்தம் கொண்டாடுவாங்க. அப்படின்னா இந்த வடிவுக்கு வளைகாப்பு நம்ம வீட்டு சிறப்பா நடத்துவோமே. பெரியவங்களால செய்ய முடியாத நம்ம செஞ்சு காட்டுவோமாக்கா? ஏக்கா, அரமனைக்கெல்லாம் அழைப்புகள் அனுப்புவோம். வந்தா வர்றாங்க, வராட்டி கூட போறாங்க. நான் இப்பவே போய் புரோகிதரை பார்த்து 4 கிழமெல்லாம் கூட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். பாக்கா பாத்துக்கா. மஞ்சளா ஜாக்கிரத. அச்சா வாங்கத்தா. ராஜா மேல ஆணையா சொல்றேன், நான் சொல்றத புரிஞ்சுக்காம இந்த மாதிரி காரியங்களா ஏதாவது செஞ்சீங்க, அப்புறம் அவரும் என் முகத்துல முடிக்க மாட்டாரு. நீங்களும் நிச்சயமா என்ன உயிரோட பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லாதீங்கம்மா. இந்தாப்பா, பயம் வரும்போதெல்லாம் இந்த பணப்பையை பாரும், நெஞ்சம் தெளிவு பெற்றுவிடும். வைத்தியரே, இன்னொரு முக்கியமான மன்னரும் நானும் மிகவும் அந்யோன்யமாக படைக்கிறோம். நீர் கொடுக்கும் மருந்தினால் அவர் துடித்தோ வேதனைப்பட்டோ இறப்பதை என் கண்ணால் பார்க்க வேண்டும். முகத்தில் பட்டதும் உயிர் போக வேண்டும். அப்படிப்பட்ட மருந்தாய் கொண்டு வார். புறப்படும். சிவசங்கரா, உத்தரவு வாரு. சகோதரி, நீ எப்போதும் ரத்த பாசமற்றவன். இன்னொரு முறை உன் வாயால் என்னை சகோதரன் என்று கூப்பிடாத. இளவரசன் என் வயிற்றின் பிறக்கான காலத்திற்காக நான் ஆசிரப்பட்டேன். அவனுக்கு நீ செய்த கொடுமைகளுக்கெல்லாம் நான் உடன்பட்டேன். அதற்காக இப்போது என் மஞ்சள் குங்குமத்தை அழிப்பதற்கு நீ முடிவு கட்டிவிட்டாய். மன்னர் உனக்கு என்ன செய்து செய்தேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? பாவி, பந்தம், பாசம், உடன் பிறந்த பிறப்பு அனைத்தையும் உடனே தட்டிவிட்டாயா? ஜெயசிம்மா, தந்தையை அம்மங்கலி ஆக்கிவிட்டு சமயம் மட்டும் வாழ நினைத்தால் அப்படி ஒரு சகோதரனை நான் உலகில் வாழவே விட மாட்டேன். இப்போதே போகிறேன். மன்னரிடம் உன் குற்றத்தை கூறுகிறேன். என் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். அவரை இதற்கு தீர்ப்பு கூறட்டும். சமஸ்தானத்தை கைப்பற்ற சதிச்செயலில் இறங்கும் போது அதற்கு எதிர்ப்புகள் வந்தால் சமாளிப்பதற்கு எச்சரிக்கையோடுதான் இருப்பேன் என்பதை நீ மறந்துவிட்டாய். ஐயோ பாவம், விஷமந்த போகும் மன்னவனை காப்பாற்ற நீ புறப்பட்டால் இப்போது உன்னை காப்பாற்ற யார் வரப்போகிறார்கள்? சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்ற பல நல்லவர்கள் தோன்றிக் கொண்டேதான் இருப்பார்கள். பைத்தியக்காரன், உன்னை போன்றவர்களின் திட்டங்கள் நிறைவேறிவிட்டால் பிறகு உத்தமர்களின் தத்துவங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். மன்னருக்கு விஷம், மகாராணி கைது மற்றும் பல பல புதிய திட்டங்கள், அதை நிறைவேற்ற சகாக்கள், அவர்களுக்கு தேவையான ஊதியம், அதிலும் சில போலி நாணயம். நீண்ட நாட்களாக நீ செய்து வரும் கொடுமைகளை கேள்விப்பட்டுத்தான் வந்தேன். இன்றுதான் கையும் களவுமாக பிடிபட்டாய். இனிமே உனக்கு மன்னிப்பேன். அர்த்தமிடாதே. பேசாமல் என்னோடு மன்னரிடவா. அவர் மன்னித்தால் பிழைத்துக் கொள், இல்லாவிட்டால் அங்கே உன் வீர விடு. ஆனால் உயிர் விட வேண்டும். முன்னேற்பாடோடுதான் இருக்கிறாய். நீ விரித்த வலையில் இவர்களும் சிக்கிக் கொண்டார்களா? பாவம், நீங்கள் நிச்சயம் இதற்காக வருத்தப்பட போகிறீர்கள். இப்போது உன்னை பார்த்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். இதேந்திரா, தந்திரத்திற்குள் தர்மம் சிக்கிக் கொண்டதை பார்த்தாயா? இப்போது என்ன செய்ய போகிறாய்? என் மூச்சு முடிவதற்குள் நிச்சயம் உன்னை அழித்து விடுவேன். அதை நானும் பார்க்கத்தான் போனேன். கொண்டு போ. இருவரையும் ரகசிய அறையில் அழைத்து வைங்கள்.
மன்னருக்கு ஒரு முடிவு செய்துவிட்டு பிறகு வந்து இவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். காட்டினீர்கள் அந்த பாதக தேசியமருக்கு முடிவில் அவரே கொலைகாரனாக மாறிவிட்டான். உங்களை காப்பாற்ற முடியாதவன் என்னையும் காவலில் வைத்து விட்டான். நீங்கள் வடியக்கூடாது என்பதற்காகத்தான் உன் முடிவையெல்லாம் மாற்றிக்கொண்டு ஓடிவந்தேன். வடிவையும் மறந்திருந்தேன். அப்படி இருந்து இன்று உங்களை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறேன். அப்பா என்ன பொண்ண வா உனக்கு குழப்படாது. நல்ல பையனா இருக்கு வந்தா அது அங்க இருக்கு. எலும்பு அரசாங்க கோட்டத்தின் உடம்பா வளர்த்துட்டு அவங்களுக்கு துரோகம் பண்றேன். நஞ்சு கட்ட பசங்க இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. நம்ம மாநிலிருந்து கூட 4 பேர் கூட்டிட்டு நான் மன்னரை காப்பாற்ற போக வேண்டும். பக்கத்தரையிலே மகாராணி இருக்கிறார்கள். சிறையை விடுவித்து அழைத்துக் கொண்டு வா. நான் முன்னால் சொல்றேன். ராஜேஸ்வர், நீ என்ன தீங்கிழைக்க வந்திருக்கிறார்? என்னை தவறாக எண்ணாது. என் தந்தையிடம் சொல்லி உங்களை விடுதலை செய்ய சொல்லி சரி என்று கூறிவிட்டு என்னையும் ஏமாற்றி விட்டார். பிறகு நானே உங்களை விடுதலை செய்ய நேரில் வந்தேன். இப்பொழுது நீங்களே புறப்பட்டு விட்டீர்கள். மிக உணர்வு இளவரசன் சற்று முன்தான் வெளியே சென்றார். ஜெகதா வந்து மகாராணியும் குமாரராஜாவும் ஆணை நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று ஆண்டவனை வழிபடச் சென்றிருக்கிறார்கள். எனக்காக இருவரும் எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறார். இருவர் மட்டுமா? நீங்கள் நலம் பெற நாடே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது மகாராஜா. மகாராணி வேண்டிக் கொள்வதில் காரணம் ஒரு பெண் மஞ்சள் குங்குமத்தோடு தானே வாழ வேண்டும். உண்மை உண்மை. ஆனா இளவரசன் எண்ணத்திற்கு நான் எதிர்ப்பாக இருந்தேன். அவன் ஆசைப்பட்ட பெண்ணை மணக்கக்கூடாது என்று தடுத்து அதையெல்லாம் மனதில் நினைக்காமல் நான் பிழைக்கு முன்போல் நடமாட வேண்டும் என்று ஒவ்வொரு வினாடியும் கவலைப்படுகிறான் என்று கேள்விப்படும் போது நான் பேசுகின்றால் கூட இப்படிப்பட்ட பிள்ளையை பார்க்கவே முடியாது. மறந்து விஜயேந்திரன் எங்கு திரும்பி வந்து விட்டானோ அன்றே சென்ற எனது உயிரும் திரும்பி வந்து விட்டது. இனி எனக்கு ஆயுள் பலம் அதிகம் பேசுமா, கவலைப்படாது. மருந்து தேவை. மகாராஜா, இளவரசர் திரும்பி வந்தால் அங்கு ஒரு தீங்கு சென்ற அதிர்ச்சியினால் ஏற்பட்ட
தங்கள் இருதயத்தின் பலவீனம் இன்னும் பூர்ண குணமடைகள் என்று வைத்தியம் சொல்லுகிறார். நீங்கள் நன்றா இருந்தால்தான் நாங்கள். மகாராஜா, மருந்து சாப்பிடுங்க. இது கடைசி முறை. இனி மருந்தே சாப்பிட மாட்டோம். உத்தரவு. எல்லாமே முடிந்துவிட்டது. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அது நடந்துவிட்டது. எதை தடுக்க பல இன்னல்களை கடந்து வேகமாக ஓடி வந்தேனோ அதை தடுக்க முடியாமல் போய்விட்டது. அப்பா, இந்த துரோகி தேசபொருடைய மோதலை கேட்டு இந்த நன்றிகட்ட வைத்தியம் தங்களுக்கு கொடுத்தது வாழ வைக்கும் மருந்தல்லப்பா, சாகடிக்கு மிக மருந்து. குமாரன் குழப்பமடையவில்லை. மன்னர் இப்போது சாப்பிட்டது நிச்சயமாக விஷ மருந்தல்ல, வழக்கத்தில் சாப்பிடும் நல்ல மருந்துதான். இந்த இதயமற்ற ஜெயசிம்மர் தான் மன்னரை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் நான் இந்த துரோகத்தை செய்வேனா? பரம்பரை பரம்பரையாக இந்த அரண்மனை உப்பை தின்று வளர்ந்த உடல் இது. என் நரம்பும் நன்றி மறத்தாது. இந்த பாவியாவது இந்த பாதகத்தை செய்து விடுவானோ என்று பயந்துதான் ஜெயசிம்மருடைய கட்டளைக்கெல்லாம் உட்பட்டவன் போல் பாசாங்கு செய்து சற்று முன் விஷம் கொடுப்பவனைப் போல் நடித்தேன். நான் நடித்தது குற்றம் என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் குமாரராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய சேவை, தேசபக்தி நான் எப்படி பாராட்டுவது என்று எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. என் கடமையை நான் செய்து உங்களை போன்ற நல்ல மனிதர் 4 பேர் எங்கள் நாட்டில் இருந்தால் போதும். எங்கள் நாடு வெகுவிரைவில் முன்னேறிவிடும். எங்கள் நாடு வெகுவிரைவில் முன்னேறிவிடும். விஜயேந்திரா, இந்த துரோகி ஜெயசிம்மனை ஏன் இன்னும் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார்? இவனை பார்க்கவே எனக்கு வேதனையாக இருக்கு. உடனடியாக நியாய சபையை கூட்டி இவனுக்கு தகுந்த தண்டனை அளிக்க கொண்டு போங்க. சகோதரி, வெற்றி உன் பக்கம், தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன். மன்னரோடு சுகமாக முடிந்தால் ராஜேஸ்வரியை பார்த்துக்கோ. ராஜேஸ்வரி, அவளை பற்றி பேச உனக்கு நாடுகள். அவள் யார்? என்னை காப்பாற்ற தன்னை பலியாக்கி கொண்ட உத்தமி அவள். உனக்கும் நீ சென்றதே நல்ல. மகாராஜ், அந்த பாதவனோடு சேர்ந்து நானும் தெரியாதனமாக விஜயேந்திரனுக்கு எத்தனையோ துன்பங்கள் இழைத்து விட்டு என்னையும் சேர்த்து தண்டித்து விடுங்கள். தவறை உணர்ந்தாலே மன்னிக்கப்பட்டு விடுகிறார். இனியும் விஜயேந்திரனுக்கு ஒரு கெடுதலும் நினைக்காமல் இருந்தால் அதுவே அப்படி சொல்லாதீர்கள் மகாராஜா. என் மனம் சமாதானம் அடையவில்லை. விஜயேந்திரா, மன்னர் மறுத்தால் நீயாவது எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விடப்பா. நானா? எனக்கு எத்தனை கெடுதல் நீங்கள் நினைத்தாலும் கட்டிய கணவனுக்கு ஆபத்து என்றவுடன் அதை தடுக்க கங்கணம் கட்டிக் கொண்டீர்களே, அதுதான் பெண்களுக்கே தேவையான பெரும் சொத்து. நான் உங்களை மிக மிக பாராட்டுகிறேன். இல்லை விஜயேந்திரா, இல்லை. என்னை மன்னித்தேன் ஒரு வார்த்தை. மகிழ்ச்சியோடு இருங்கள் தாயே. நடந்ததை கனவென்று நினைத்து மறந்து விடுங்கள். குமாரராஜா, சிங்கனூர் கிராமத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நிருபம் வந்துச்சுங்க. அப்பவே வந்துருச்சு. இந்த குழப்பத்துல குடுப்பமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். வடிவுக்கு வளைகாப்பு, வடிவுக்கு வளைகாப்பு. விஜயேந்திரா, யாருக்காக உங்களை எல்லாரும் பட்ட பதவியை திறந்து எல்லோருடைய விரோதத்தை சமாளித்துக் கொண்டேனோ அந்த பெண்ணை பயிற்சித்து விட்டு திருநாள் வளை காப்பு சிரிக்கிற பெண்ணுக்கு திருநாள் வளை காப்பு, வாழ்வில் திருநாள் வளை காப்பு. வண்ண கூந்தலை அள்ளி எடுத்து
பூத்து தாழை மலர்கள் கொண்டு வடிவாய் ஜடையில் பூத்து வெள்ளும் நாடை வெள்ளும் நாடை வெட்டி எடுத்த நெற்றியில் குங்குமம் இட்டு வெள்ளும் நாடை வெட்டி எடுத்த நெற்றியில் குங்குமம் இட்டு வேலையளந்த கண்கள் இரண்டில் சித்திர மையை தீட்டு வடிவேலையளந்த கண்கள் இரண்டில் சித்திர மையை தீட்டு சின்னன போட்டு சிரிக்கிற பெண்ணுக்கு திருநாள் வளை காப்பு வாயில் திருநாள் வளை காப்பு பிள்ளையென்று வேண்டுமென்று புள்ளிமயில் வாடினாள் உள்ளங்கொண்ட கல்வனோடு துள்ளி விளையாடினாள் பிள்ளையென்று வேண்டுமென்று புள்ளிமயில் வாடினாள் உள்ளங்கொண்ட கல்வனோடு துள்ளி விளையாடினாள் அள்ளுகிற வாடையிலும் ஐந்து திங்கள் போகணும் அள்ளுகிற வாடையிலும் ஐந்து திங்கள் போகணும் அன்னை மனம் பிள்ளை முகம் கண்டு பசி தீரணும் அன்னை மனம் பிள்ளை முகம் கண்டு பசி தீரணும் சில்லன போட்டு சிரிக்கிற பெண்ணுக்கு திருநாள் வளை காப்பு காதல் திருநாள் வளை காப்பு காதல் திருநாள் வளை காப்பு உனக்கு வளைகாப்பு விழா வேறு நடக்கிறதா? வரவேற்பு இதை தயாரித்து எனக்கு அனுப்பும் அளவுக்கு உனக்கு செல் வந்து விட்டதா? இல்ல குமார் ராஜா, இல்ல, நான் எதையும் அனுப்பவே இல்லை. வந்து வயிற்றிலே வளரும் சிசுக்கு யார் காரணம்? எனக்கு அதற்கு என்ன சம்பந்தம்? குமார் ராஜா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. ரோஹி, நான் உனக்கு என்ன செய்தேன்? ஏன் என்னை இப்படி அவமானப்படுத்துகிறார்? உனக்காக பட்டத்தை பிறந்தேன். பெற்ற தந்தையை விட பேரன்போடு வளர்த்த மன்னரை வெறுத்தேன். மற்றவர்களுடைய வெறுப்புக்கு ஆளானேன். இத்தனைக்கு பரிசு எனக்கு தெரியாமல் வயிற்றிலே கரு. அறிவு என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திய உன்னை இனியும் நான் உயிரோடு விடப் போவதில்லை. என் கையாலேயே உன்னை என்று இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு பேசி பயங்கரமான முடிவுக்கு போகும் மற்ற ஆண்களைப் போலத்தானே என்னையும் நினைத்து விட்டார். பயப்படாதே வடிவு, இது தேங்கனியால் நடத்தப்படும் நாடகம் என்பதை சற்று முன்புதான் தெரிந்து கொண்டேன். நீ கருதரிக்கவும் இல்லை, உன் வயிற்றிலே சிசு வளரவும் இல்லை என்று நீ எத்தனையோ முறை எடுத்துச் சொல்லியும் நான் இங்கு வர வேண்டும் என்பதற்காகவே மடையன்தான் ஏற்பாட்டை செய்தான் என்று சற்று முன்புதான் தெரிந்து கொண்டேன். எந்த விதமான அதிர்ச்சியும் அடையாது. நீ நிரபராதி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். குமாரராஜா, நான் நிரபராதிங்கிறத நீங்க ஒப்புக்கொண்டீங்களா? நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் பைத்தியங்களா சேர்த்து என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, அவசரப்பட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபடும் கோழை நீ என்பதையும் புரிந்து கொண்டேன். அப்படி ஏன் நிறைய குற்றத்தை சுமத்துறாதீங்க. என்கிட்ட உன்னை கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் மகாராஜா கிட்ட போய் வேற ஒரு அரசகுமாரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். விசாரமாக உணராது. தந்தையார் அப்படி சொன்னதை நீ பார்த்தாயா, கேட்டாயா, அல்லது என்னிடம் விசாரித்தாயா? குமாரராஜ், இத்தனை எதிர்ப்புல நம்ம கல்யாணம் நடந்தாலும் உங்களோட நான் நிம்மதியா தான் முடியுமா? இப்போது உன் எண்ணம் தான் என்ன? என் எண்ணத்தை சொல்லி என்ன புரியும்? மகாராஜா விருப்பத்துக்கு மாறாக நீங்க நடந்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குமாரராஜ், உங்க அப்பா விருப்பப்படி ஒரு அரசகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சௌக்கியமாயிருங்க. என்னை பத்தி கவலைப்பட வேண்டும். என் வடிவு, ஊராக ராஜா மகனை கொடுத்த வாக்கு தவறிட்டார்னா அப்புறம் ஜனங்கள் சாதாரணமா இந்த தவறை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நில்லுங்க. இனிமேல் நீங்கள் இருவரும் எந்த முடிவிற்கும் போக வேண்டாம். விஜயந்தா, நீ வடிவை மறந்து கொள்வதற்கு நான் பரிபூர்ணமாக சம்மதிக்கிறேன். அப்பா, தாங்கள் உண்மையாகவே சந்தேகமே வேண்டாம். விஜயந்தா, நீங்கள் இருவரும் தம்பதிகளாக வாழ இனி எந்த விதமான தடையும் இல்லை. மகாராஜா, ஆச்சரியப்படாத வடிவு, உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்வதில் மகாராஜாவுக்கு கூட உள்ளூர சம்மதம் தான். ஆனால் நான் தான் இத்தனை காலமாக சட்டம், சம்பிரதாயம், அந்தஸ்து, ஆட்சி இவைகளை சொல்லி தடுத்து வந்தேன். முடிவில் அன்பும் பண்பும் தான் சிறந்தது என்பதை புரிந்து கொண்டேன்.
ஆகையா நீ இந்த நாட்டின் வருங்கால மகாராணியாக இருக்க நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். மணந்து கொள்வதே இல்லை. வடிவு எல்லாமே நல்ல விதமாக முடித்துவிட்டது. எந்த இடத்திலிருந்து உத்தரவை எதிர்பார்த்தேனோ அந்த அருள் வாக்கு கிடைத்துவிட்டது. நீங்க உங்க அப்பா உத்தரவு எதிர்பார்த்த மாதிரி நான் எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? வேலப்பா மகாராஜா. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நடக்கு பற்றி எல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு. அப்பா எப்படி நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஊர் ஜனங்கள்லாம் பார்க்க மகாராஜாவே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற கஷ்டத்தை நான் உண்டாக்கிட்டேனே இல்லையா? வேலப்பா உன் மகளை என் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க உனக்கு சம்மதம் தானே? மகாராஜா என்ன இப்படி எல்லாம் என்ன கேட்கறீங்க? உங்க இஷ்டப்படியே நடக்கும். ஆனா இந்த ஏழை மட்டும் எப்போதும் உங்க அடப்பக்காரனா இருக்க உத்தரவு தரும். சரி, முதலில் வடிவுக்கு அனுமதி கொடு. வடிவு மகாராஜா சொல்படி நட. அப்பா உங்க வாழ்நிலை மனமாற என்ன வாழ்த்துங்கப்பா. நல்லா இருக்கும். பெற்றவங்களுக்கு பெருமை தேடி தர வேண்டியது உன் பொருத்தம். அப்பா நீங்களும் என்னை வாழ்த்துங்க. இதே என்ற உலகில் உயர்வு தாழ்வில்லை, எல்லோரும் சமம் என்பதை வடிவை மணந்து கொள்வதன் மூலமாக எடுத்துக்காட்டு. நான் மிகவும் வடிவு நீயும் விஜயேந்திரனும் ஆனந்தபுரி ஆட்சி பீடத்திலே அமர்ந்து மக்களும் நீங்களும் ஆனந்தமாக இறைவனை ரசிக்கிறேன். வடிவு